ஆமா, அப்புறம் கிடைக்காது. ஓகே தான். சூப்பர் டே, பியூட்டிஃபுல் டேல உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மார்வலஸ் மண்டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி. இந்த ஈர்ப்பு விதியை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. பேசிக்கா நம்ம வந்து சக்சஸ் சீக்ரெட் புக்ல படிக்கிறோம், சக்சஸ் சீக்ரெட்டை பத்தி. பட் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். இதுல ஒண்ணு என்னன்னா, நல்லா கவனிங்க, ஹெட்செட் போட்டு கேளுங்க, தயவு செய்து நோட்ஸ் எடுங்க. ஹோஸ்ட் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், எல்லாரையும் மியூட் பண்ணணும். சரியா? Q&A மட்டும்தான் நம்ம வந்து ஓபன் பண்ண போறோம். அதனால ஹோஸ்ட் கவனமா இருக்கணும். ரெண்டாவது விஷயம், ஹெட்செட் போட்டு கேட்கணும், நோட்ஸ் எடுக்கணும். மூணாவது விஷயம், இப்ப நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, யார் யார் வந்து இதுக்கான விஷயத்தை ஷேர் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் லிங்க் அனுப்புவேன். ஏன்னா உள்ள ஒரு 40 பேர், 50 பேர், 60 பேர் வராங்க ஜூம்ல. 2 பேர் கூட டெஸ்ட் பண்ணி கொடுக்கறது இல்ல. உங்களால கொடுக்க முடியல அப்படின்னா, உங்களால அங்க இருந்து பேச முடியல, நான் வந்து டிஸ்கம்ஃபர்டான இடத்துல இருக்கேன்னா, இதோட ரெக்கார்டிங் வரும், தயவு செய்து வெளில போயிடுங்க. அவ்வளவுதான். சரியா? ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஒழுங்கா செய்ய முடியலன்னா நம்ம அதை அட்டன் பண்றதே வேஸ்ட். பேசி முடிச்ச உடனே நான் உங்கள்ட்ட கேட்பேன், அவங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு. அப்ப யாரு சொல்றீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஜூம் லிங்க். ரைட்டா? அதுதான் அதுதான் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கூட சொல்ல முடியல அப்படின்னா, நீங்க எதுக்காக இது வரணும். அதனால இது ஒரு ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயமா நான் பாக்குறேன். வாழ்க்கையே சீரியஸ் தான். ஸோ விளையாட்டு அல்ல. கிரிக்கெட் விளையாடுறவனுக்கு அது விளையாட்டு அல்ல. வாழ்க்கை பாக்குற நமக்கு தான் வந்து அது விளையாட்டு. விளையாட்டே அவன் சீரியஸா விளையாடி பணக்காரன் ஆகிறான். அதை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை விளையாட்டா ஓடிட்டு இருக்கோம். லா ஆஃப் அட்ராக்ஷன், இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம், என்ன என்ன நடக்குது, அது ரியலா என்ன நடக்குது. இப்ப வந்து 8/8ல நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், லைன்ஸ் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். இனி வரும் காலங்களில் லைன்ஸ் கேட் கான்செப்ட் வந்து மிக அதிக அளவுல உலகமெங்கும் பரவ போகுது. லைன்ஸ் கேட் 8/8ன்றது ரொம்ப முக்கியமான நாளா மாறப்போகுது. இதுல என்ன ஒரு சிக்னிபிகன்ஸ் அப்படின்னா, 2024 என்பதே 8 தான். அப்ப 8/8/8ல வந்திருக்கோம். ஒரே விஷயம் 2வது வரைக்கு மேல நடக்க ஆரம்பிச்சதுன்னா அன்னையில இருந்து முன்னேற்றம். இந்த சைனீஸ் நியூமராலஜி சொல்லுது. அதாவது நீங்க வந்து வைட்டல் நம்பர், கார்போரல் நம்பர்னு சொல்லுவாங்க. உங்களுடைய நம்பரை, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பர்த்டே டேட்டு, உங்களுடைய டேட்டு, உங்களோட மாசம், உங்களோட வருஷம், உங்களோட டேட்டை வச்சுக்கிட்டு டோட்டலா எல்லாத்தையும் கூட்டணும். டேட்டு, மாசம், வருஷம் மூணுத்தையும் கூட்டணும். டேட்டை தனியா வச்சுக்கணும். சரியா? 3 எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா எனக்கு வர்றது 8. இப்ப 3 and 8 காம்போ அப்படிவாங்க. வைரல் நம்பர், கார்போரல் நம்பர் அப்படிவாங்க சைனீஸ் நியூமராலஜி. வைரல் நம்பர்ன்றது 8ஆம் நம்பரை, உங்களுடைய 3ஆம் நம்பரை பேஸ் பண்ணி, அதுதான் உங்களோட பிறந்த டேட். மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா கார்போரல் நம்பர். இதை பேஸ் பண்ணி ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் வந்து ஒரு சைனீஸ்ல சொல்றாங்க. சரியா? இது உங்களை நம்பலாம் சொல்லல, இது ஒரு ஒரு மேக்ஸ். அது எனக்கு எனக்கு சில விஷயங்கள்ல தெரிஞ்சதை சொல்றேன். அந்த மேக்ஸ் கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா 8/8 கூடி பார்த்தா 8. எந்த ஒரு விஷயம் உங்களுடைய அந்த அது ஒரு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த வேர்ட் கால் பிரமிட் மெத்தட்னு சொல்லுவாங்க. பிரமிட் மெத்தட்ல வந்து எனக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சைனீஸ்ல கேட்டாங்கன்னா, நடக்குமா நடக்கும்னு சொல்றதுக்கு ஒரு பிரமிட் மெத்தட் இருக்கு. நியூமராலஜி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? அப்படி வரும்போது இந்த இந்த மாதிரி காம்போ வரும்போது அவங்க லைஃப் மாறுன்றாங்க. நான் என்ன சொல்றேன், யாரோ ஒருத்தருக்கு யாரோ ஒரு ஜாதக ராசியோ நட்சத்திரமோ அவங்களுக்கு மாற வேணாம், எல்லா மனிதர்களுக்கும் மாறணும். இல்ல, யூனிவர்ஸ் என்பது பொதுவான விஷயம். இப்ப நான் பேசுறதை கேட்கறீங்க, அதை கேட்பதன் மூலம், நீங்கள் அதை நோட்ஸ் எடுப்பதன் மூலம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதன் மூலம் வாழ்க்கை மாறுது. இதுல வந்து நேரமோ காலமோ நியூமராலஜியோ நம்பர்ஸோ ஆல்பாபெட்ஸோ எதுவும் கிடையாது. ஐ லவ் ஆல்பாபெட்ஸ் அப்படின்னா, ஆல்பாபெட்ன்ற கம்பெனியை நான் ரசிக்கிறேன், நேசிக்கிறேன். அதோட சிஓ தான் நம்பாலு. யாரு? சுந்தர் பிச்சை. கூகுளுடைய தாய் நிறுவனம் ஆல்பாபெட். ரைட்? அந்த ஆல்பாபெட்டை நேசிக்கிறேன். ஒரு ஏக்கு 2 ஏழு போடு, ஒரு ஏவை கட் பண்ணு, ஹால்ல பாத்ரூம் தூக்கி வை, வாஸ்து சரியாகும். இந்த மாதிரியான விஷயங்களை விரும்புவதே இல்லை. சரியா? இது என்னோட பர்சனல் தாட்டு. நம்பிக்கை இருக்கணும், மூட நம்பிக்கையா மாறக்கூடாது. ஒரே ஒரு விஷயம் தான், ஏதாவது ஒண்ணு மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா, சரியா, உங்க பாத்ரூம் ஹாலா மாத்தணும், ஹால கிச்சனா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதல்ல உங்க மண்டையை மாத்துங்க. மண்டைக்குள்ள இருக்க விஷயத்த, மசாலாவை மாத்துங்க, எல்லாமே சரியாகும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் ரெண்டே விஷயம் தான். எய்தர் ஆர். ஒரு பணக்காரன், இன்னொன்னு பிச்சைக்காரன், அவ்வளவுதான். பணக்காரன் லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ் போதெல்லாம் ஒரு டாட்டும் கிடையாது. காசு இருக்கா பணக்காரன், காசு இல்லையா பிச்சைக்காரன், அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்ப பிச்சைக்காரன் பணக்காரன் அது எப்படி, அதுக்கு தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்றோம். ரெண்டே விஷயம் தான். அப்பப்ப நான் பாசிட்டிவ் ஆவேன், அப்பப்ப நெகட்டிவ் ஆவேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரே தாட் தான். அப்ப என்னைக்கு பாசிட்டிவா தான் இருக்கணும், எது நடந்தாலும் பாசிட்டிவா தான் இருக்கணும். அதை எப்படி இருக்கிறது, அதுதான் கோல்டன் அவர் சொல்லி கொடுக்குது. விஷயம் என்ன, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட வாழ்க்கையில நடக்குது. சரியா? அது உங்களுக்கு பாசிட்டிவான இம்பாக்டை தருது. உங்களுக்கு பணம் வருது, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. பணம் வரல, சந்தோஷமா இல்ல.
பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டே விஷயம். எப்பயுமே ரெண்டு எய்தரா இருக்கு போங்க. இதை நான் வந்து நடுவுல இருக்காதீங்க. ஒரு வெஹிக்கிளை நீங்கள் கிராஸ் பண்ண முந்தணும்னா ஒண்ணு முந்துங்க, இல்ல அந்த வெஹிக்கிளுக்கு பின்னாடி போங்க. நடுவுல போனீங்கன்னா நீங்க இருக்க மாட்டீங்க. அவ்வளவுதான். ஒண்ணு பாசிட்டிவ், நெகட்டிவா இருக்கா நெகட்டிவ், பாசிட்டிவா இருக்க போறோம். ஒரே ஆப்ஷன் தான், அடிச்சு நொறுக்கிறதுக்கு பாசிட்டிவ். ரைட். ஃபர்ஸ்ட் நாம வந்து என்ன சொல்றது, தாட்ஸை பத்தி தான் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட விதிகள் சொல்லுது. எண்ணங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, எண்ணங்கள்லாம் என்னன்னே தெரியாது, எண்ணங்களை பற்றி யோசிக்காத போது ஐயா என்ன சொல்றது, என் வாழ்க்கையை மாற்றிய மோட்டிவேஷன் என்றாலே எம்.எஸ். உதயமூர்த்தி தான். மேல இருந்து பார்த்துட்டு இருக்காரு, வாழ்க வளமுடன். அவருடைய புத்தகம் வந்து அருமையான புத்தகம். எண்ணங்கள் நிறைய சைக்காலஜிஸ்ட்லாம் வந்து சைக்காலஜிஸ்ட்லாம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா எண்ணங்கள் புத்தகங்களை படிக்கணும்னு சொல்ற அளவுக்கு அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தது புத்தகம். லாஜிக் என்னன்னா, எண்ணங்கள்ன்ற ஒரு விஷயத்தை நீங்க வச்சுக்கிட்டு உங்களால் நீங்கள் நினைத்த எதையுமே அச்சீவ் பண்ண முடியும். எண்ணத்தை சரி பண்ணா ஜெயிக்க முடியும், சொல்லை சரி பண்ணா ஜெயிக்க முடியும். எண்ணத்தால் விளைந்த சொல், அவ்வளவுதான். நல்ல எண்ணம், பாசிட்டிவான எண்ணம், கான்பிடண்டான எண்ணம் உங்களை ஜெயிக்க வைக்கும். இதனால் விளையக்கூடிய அந்த சொற்கள், நம்ம பேசுற வார்த்தைகள், அடுத்தது நம்முடைய செயல்கள். எண்ணம் சொல் செயல் சரியா இருந்தா விளைவுகள் சரியா இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனோட கான்செப்டே தான். சரியா? லா ஆஃப் அட்ராக்ஷன்னா, ரியல் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்தி நம்ம வேணுங்கிறத நம்ம அச்சீவ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். நெப்போலியன் ஹில்லோடைய திங்க் அண்ட் க்ரோ ரிச்சோட கான்செப்டே லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். அதையும் தாண்டி சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்சோட கான்செப்டே லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக்ஸ் தான். இந்த புத்தகங்கள் தான் வந்து ரேண்டோ பைரன், ஒரு ஆஸ்திரேலியன், ஒரு சிட்னி கேல வந்து மாத்துது, வாழ்க்கையை மாத்துது. சரியா? அப்பாவை இழந்து வீட்டை விட்டு வெளில வர முடியாம இருக்கும்போது என்ன பண்ணா வாழ்க்கை மாறும், இதற்கு பின்னாடி ரகசியம் எடுத்திருப்பான் பாருங்க ஒரு டாக்குமெண்ட்ரி. தயவு செய்து சொல்றேன், ரகசியம் புத்தகத்தை வாங்கி படியுங்கள், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், ஒரு சாப்டர் பண்ணுங்க, அதுல இருக்க ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்க. சரி, நிறைய மேஜிக் நடக்கும். சரி, நிறைய புத்தகங்கள் வந்துருச்சு. ரேண்டா பைரனை நம்பி நீங்க வாங்கலாம், ஒர்த்து. ரேண்டா பைரனோட புத்தகங்கள் எதா இருந்தாலும் வாங்கணும். ஒன்னு வந்து ரகசியம், சரியா, மாயாஜாலம், நல்ல அமேசிங். அதாவது யாரும் சொல்லாத ஒண்ணு சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒரு ஒரு இமிடேஷன் இருக்கு. ஒரு சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்ல இருந்து, திங்க் அண்ட் க்ரோ ரிச்ல இருந்து எடுத்த கான்செப்ட அப்பாவோட இழப்புக்கு அந்த பொண்ணு ஒரு வடிகால சொல்யூஷனா பாக்குது. அப்ப திங்க் அண்ட் க்ரோ ரிச்சும் சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்சும், இந்த புத்தகங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுக்காக நீங்க எடுத்தீங்க, உங்களுக்கு என்ன வடிகால், எதை எதை என்ன தீர்வு, எனக்கு கடனா இருக்கேன், எனக்கு ஒரு தீர்வு வேணும், திங்க் அண்ட் க்ரோ ரிச் அங்க வந்து என்ன இம்பாக்ட் பண்ணுது, அது ஒரு சொல்யூஷன் ஸ்ட்ராட்டஜி. அது புத்தகம் அல்ல, வாழ்வியல் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? அப்ப இதே ரகசியம் உங்கள் வாழ்க்கை எப்படி மாத்துச்சு. வாழ்க்கை அப்பா இல்ல, என்ன பண்றது இல்ல, நிலை குலைந்து போயிருக்கேன். இந்த வார்த்தை யார் பயன்படுத்த முடியும்? நில குலைஞ்சு போயிட்டேன். அந்த நில குலைஞ்சு போன நிலைமையில இருந்து இன்னைக்கு நான் வந்து ஆஸ்திரேலியாவிலேயே சிட்னியோட டாப் 10 பணக்காரியா மாறிட்டேன். அப்ப கான்செப்ட், ஒரே ஒரு கான்செப்ட் நான் சொல்றேன் பாருங்க. ஆஸ்திரேலியன்ஸ் எப்படி ரன் பண்றாங்க தெரியுமா? கான்செப்டை பிடிச்சிடணும். உங்களை ஒரே ஒரு கான்செப்ட் உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். அந்த கான்செப்டை யோசிக்க வைக்கிறேன்னா சில விஷயங்கள் தேவை. அததான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலம் சொல்றேன். கம்ப்ளீட்டா இந்த ஹெட்செட் போட்டு கேளுங்க, தயவு செய்து நோட்ஸ் எடுங்க. மேபி இந்த நாள் உங்க லைஃபை மாத்தும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, தாட்ஸ் வந்து எப்படி மாத்துது. இந்த தாட்ஸ் எவ்வளவு, அதான் சொல்றேன், உங்களுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த எண்ணங்களா மாறும்போது, அதாவது நான் உங்களை பயங்கரமா டிமோட்டிவேட் பண்றேன், வேலைக்கே ஆகாது, வேஸ்ட்ஃபுல்லா. நான் மட்டும் இல்ல, 750 கோடி பேரும் உங்களுக்கு முன்னாடி இருந்து சொல்றோம், நீ ஒரு வேஸ்ட்ஃபுல்லா, ஒரு டாட்டு நீ கிழிக்க போறதுல போய் சேரு. உலகமே எதிர்த்தாலும் 750 கோடி பேர் ஏத்தாப்புல நின்னாலும் கூட போடா அப்படின்னு ஒருத்தர் நின்றுட்டு, அந்த எண்ணங்களோட வலிமை, அந்த வலிமையான எண்ணங்களோட ஒருத்தர் நின்றுட்டானா அவனால இந்த உலகத்தில் எவனும் பண்ண முடியாத அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியாது, ரியாலிட்டியா கொண்டு வர முடியும். அங்க தாட்ஸ் இன்டு ரியாலிட்டி, அதுதான் கான்செப்ட். சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு தாட்ஸ் இன்டு ரியாலிட்டி. உங்கள் எண்ணங்கள் 100% நடக்க போகுது. அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, அதான். அப்ப the word called focus, இதை விட ஒரு வார்த்தையே கிடையாது. ஃபோக்கஸ் 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 ஃபோக்கஸ். எது நடந்தாலும் ஃபோக்கஸ் தான். இதுல என்ன ஒண்ணு தெரியுமா, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம ஒரு கான்சியஸா விழிப்புணர்வோட இருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். செய்யறதுக்கு முன்னாடி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா, புறத்தால் அல்ல அகத்தால் பார்க்கணும். ஒரு விஷயம் நடக்குதா, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இதுக்கான டிசிஷன் மேக்கிங் குயிக்கா எடுத்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் வேகம் வர்ற பால ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களால அடிக்க முடியும், அதை சிக்ஸரா மாற்ற முடியும். அதே பந்து உங்களை வீழ்த்த முடியும். நீங்கள் வீழ்வதற்கு தயாரா இருக்கீங்க. அப்ப ஏன் விட்டீங்க அந்த பாலை, ஏன் விட்டீங்க? மொக்க ஃபுல் டாஸ் பால் அவுட் ஆனவரை ஏன் வந்து அவுட் ஆனா? அப்ப உங்களுடைய மைண்ட் வந்து அந்த கனெக்டிவிட்டி இல்ல, அலைன் ஆகல, அந்த பந்துக்கும் உங்க பேட்டுக்கும் அலைன் ஆகல.
எட்ஜ் வாங்கி போறது, கிராஸ் பேட் போடுறதுன்ற மாதிரி உங்களால் அந்த பந்தை சரியான நினைச்ச உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய அந்த பேட்டும் அந்த பாலும் அலைன் ஆகல, நீங்கள் அவுட் ஆயிட்டீங்க. இது அலைன் ஆச்சுன்னா நீங்கள் சிக்ஸுக்கு அனுப்புறீங்க. புரியுதா? இந்த மூணே மூணு விஷயம். ஹேண்ட் கோஆர்டினேஷன்னா கை, காலு, மைண்டு, கண்ணு எல்லாம் வேலை செய்யணும். கிரிக்கெட்ல கார் ஓட்டுற மாதிரி தான். எல்லாம் காலும் வேலை செய்யணும், கையும் வேலை செய்யணும், கண்ணும் வேலை செய்யணும், காதும் வேலை செய்யணும், எல்லாம் வேலை செய்யணும் டிரைவிங்ல. சேம் லைக் கிரிக்கெட். அது பொறுமையா கிராஜுவலா ஓட்டிக்க முடியும். இங்க வேற வழி கிடையாது. நீங்க உங்கள் காரோட வேகத்தை நீங்கள் நிர்ணயிக்கிறீர்கள். ஆனா கிரிக்கெட்டோட வேகம், உங்க விளையாட்டோட வேகத்தை யாரோ ஒருத்தர் நிர்ணயிக்கிறான். கடவுள் போல கடவுள் தான் நிர்ணயிக்கிறான் உங்களோட வேகத்தை. இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு கான்சிக்வன்சஸை கொடுக்கிறார். என்னடா பாலு, அதை நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதை கடவுள் கொடுத்துறாரு. அவரு ஒரு 50 லட்சம் கடன்ல இருக்கீங்களா, தூக்கி விடுறாரு. ஹை ஜம்ப் மாதிரி டக்குன்னு என்ன பண்றாரு, 60 லட்சம் ஆக்கி விட்டுறாரு. ஐயோ என்னப்பா 50 லட்சம் 60 லட்சம் தூக்கி தூக்கி விளையாடி பாக்குறாரு, விளையாட்டு காட்டுறாரு. உங்களால் தாண்ட முடியும் என்று அவர் நம்புகிறார். அவ்வளவுதான் முடிஞ்சு. உன்னை ரைஸ் பண்றேன், உன் டேலண்ட ரைஸ் பண்ணடா, உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி ரைஸ் பண்ணடா, உன்னோட ஆற்றலை ரைஸ் பண்ணடா அப்படிங்கிறாரு. நான் ரைஸ் பண்ண என்ன பண்ண போறீங்க? நீங்கள் எஃபோர்ட்டை போட்டு ஒரு செர்ஜி புப்கா மாதிரி ஒரு போல் வாட்ல குதிக்க போறீங்க. குச்சி மேல போல கம்பியனை பார்க்கல, என் மனசு போயிட்டு இறங்குதுன்றான் வெற்றியாளன் செர்ஜி புப்கா. சரியா? அது போல இப்ப முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷன்ல என்ன இருக்கு, எதை நீங்கள் போக்கஸ் பண்றீங்க, சின்ன சின்ன நிகழ்வுகளை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், உங்களுடைய அந்த அலைன்மெண்ட் கோஆர்டினேஷன் எப்படி இருக்கு. முன்னாடி இருக்க மனிதனுக்கும் அவன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறான், ஆன்சர் எக்ஸாம்னு வச்சுப்போம். அவன் பேப்பர்ல கேள்வி கேட்கறான், அதை வாயில கேள்வி கேட்டா இன்டர்வியூ, பேப்பர்ல கேட்டா ஒரு எக்ஸாம்னு வச்சுப்போம். இந்த ரெண்டு கேள்விக்கும் வெர்பலாவோ நான் வெர்பலாவோ என்ன ஆன்சர் பண்ண போறீங்க? அந்த கோஆர்டினேஷன் என்ன, அந்த கேள்விக்கான பதில உங்களுடைய எண்ணம் வந்து யோசிக்கிறீங்க, இமீடியட்டா யோசிக்கிறீங்க, ஆன்சர் வெளியிடுறீங்க. உங்களுக்கு தெரியல, நீங்க ஏதோ ஒன்று ஆன்சர் தப்பா சொல்றீங்க, தெரியல ஏதோ ஒன்று வளரி வளரி எழுதி வைக்கிறீங்க. அந்த லாஜிக் என்ன? அந்த கேள்விக்கான பதிலை ரெட்ரைவ் பண்ணுது. அடிச்சா டிஎஸ் பிளஸ் என் பிளஸ் அடிச்சோன்னு டக்க டக்க டக்குன்னு வருது டாஸ். அது மாதிரி இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, உங்க மைண்ட் வந்து அந்த சூப்பர் கம்ப்யூட்டர், இந்த பரம் கம்ப்யூட்டரை தோற்கடித்த மைண்ட் உங்க மைண்ட். அப்ப யார் சூப்பர் கம்ப்யூட்டர், சூப்பர் காரையும், சூப்பர் சானிக்கும், ஸ்பேஸ் ஷட்டிலையும், எல்லா ஹைப்பர் லூப்பையும் கண்டுபிடிச்சது யாரு, கண்டுபிடிச்சிட்டு இருக்குது யாரு, ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்டுபிடித்தது யாரு? எல்லாம் இந்த மனித மனம். இந்த அற்புதமான மனித மனம் முன்னாடி இருக்கிற கடனை அடைக்காதா, கமிட்மெண்டை உடைக்காதா, கனவுகளை மெய்ப்பிக்காதா? உங்களை என்ன ராக்கெட்டா விட சொல்றேன்? ஒண்ணுமே இல்லை. நீங்க வாங்கின கடனை அடைப்பதற்கு ஒரு கோல்டன் அவர் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக், இதை பயன்படுத்துங்கள் என்று சொல்றேன். இதை பயன்படுத்துவதில் கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை? கடன் அடைக்க ஒரு சொல்யூஷன் வேணும். சரியா? அதை சொல்லியாச்சு. அதை செய்வதற்கு என்ன பிரச்சனை? ஜுரம் வந்து போச்சு, மாத்திரை கொடுக்குறேன், அதை சாப்பிட்றதுக்கு என்ன பிரச்சனை? தொடர்ந்து ஒரு 21 நாள் சாப்பிடுங்க. என்ன பண்ணி சாப்பிடுங்க? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. உங்களுடைய எண்ணங்கள் பவர்ஃபுல்லா இருக்கா, அல்லது உங்களுடைய எண்ணங்கள் நெகட்டிவா இருக்கா, ரொம்ப சாதாரணமா இருக்கா? முன்னாடி இருக்க ஒருத்தன் உங்களை வந்து டைலூட் பண்ண முடியுதா? அப்ப நீங்க கான்சியஸா இருக்க வேண்டியது என்ன? பவர் ஆஃப் தாட்ஸ். சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு பவர் ஆஃப் தாட்ஸ். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இஜிஎஸ் சொல்றோம். இசிஎஸ் உங்களுக்கு தெரியும். இசிஎஸ் கேட்டாலே டென்ஷன் ஆகுது. சரியா? கிளியரிங் சிஸ்டம், எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம், அதை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. இஎம்ஐனா டென்ஷன் ஆகுது. ஆனா நான் சொல்ற இஜிஎஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, இசிஎஸ் வர்சஸ் இஜிஎஸ், இந்த இஜிஎஸ் சரியா இருந்தா நீங்கள் 100% கோடீஸ்வரன், பணக்காரன், லட்சாதிபதி. வாட் இஸ் இஜிஎஸ்? இஜிஎஸ் என்பது எல்லாம் நான் சொல்றதெல்லாம் கேட்டாலாம், இதெல்லாம் இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிறதால ஒரு யூஸும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றதால ஒரு யூஸும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கூட நான் சொல்லும் போது, அதை நீங்கள் பயன்படுத்தும் போது, உங்களுக்கு ஏதாவது சவால்கள் எழும்போது, நீங்கள் என்னை கேட்கும் போது, அடுத்த ஜூம்ல அதுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது உங்கள் வாழ்க்கை எளிதாகும். இஜிஎஸ் என்பது எமோஷனல் கைடன்ஸ் சிஸ்டம். இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு பேசிக். இது எத்தனை பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல தெரியும் எனக்கு தெரியல. சரியா? இதெல்லாம் யூஸ் பண்ணாம நம்ம எப்படி வந்து ஈர்ப்பு விதிய காசா பணமா வாழ்க்கையை மாற்ற முடியும்? அப்ப இஎம்எஸ் என்பது என்ன, இஜிஎஸ் என்பது என்ன? எமோஷனல் கைடன்ஸ் சிஸ்டம். இதை நான் வந்து சொல்றேன், இதை புரிஞ்சுக்கணும். தமிழர்கள் நாம ஒரு விஷயத்துக்குள்ள போனோம் அப்படின்னா எல்லாத்துலயும் தெரியக்கூடாது. ஒரு துறையில நிபுணத்துவம் வாய்ந்தவர்களா இருக்கணும். அந்த துறை எதுவோ, உங்களோட துறை ஏதோ எடுத்து வச்சுங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஏதோ ஒன்று வச்சுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதுல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா மைண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். டிசிஷன் மேக்கிங்ல இருந்து, லீடர்ஷிப்ல இருந்து உங்கள் மைண்டை டியூன் பண்றதுக்கு தான் நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன், இஜிஎஸ் சிஸ்டத்தை கொண்டு வரும். நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய காரியங்கள்ல, உங்களோட செயல்கள்ல, டாஸ்க்ல, கோல்ல, ஆம்பிஷன்ல, ஆப்ஜெக்ட்ல, ட்ரீம்ல ஜெயிப்பதற்காக இந்த இஜிஎஸ் யூஸ் பண்ணோம். அது என்னது? உங்களுடைய எமோஷன் வந்து ஒரு கைடன்ஸா மாறுது. நல்லா கவனிங்க. உங்களோட எமோஷன், நம்ம திடீர்னு எமோஷன் வெடிக்கிறோம். ஏன் வெடிக்கிறோம்?
இந்த எமோஷன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு சிக்னலை கிரியேட் பண்ணுது. உங்களுடைய உணர்வுகள் வந்து எமோஷனா வெடிக்குது. உங்களுக்கு உங்க காரை எவனா கோடு போட்டு போறான், முன்னாடி இருக்க ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்றான். நீங்கள் எதற்காக ட்ரிகர் ஆவறீங்கன்னு பாருங்களேன். யாரோ ஒருத்தர் நினைச்சா எங்க இருந்து வேணாலும் உங்களை எமோஷன் ஆக்க முடியும் அப்படின்னா, ரிமோட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்க கையில இருக்கு. எவங்க கையிலயோ எங்கேயோ இருக்குது. அதுக்கு நீங்க ஆடிட்டு இருக்கீங்க. ஒருத்தவங்கள உங்களை கோவப்படுத்த முடியும் அப்படின்னா, பைத்தியமாக்க முடியும்னா, யாரோ ஒருத்தன்ட்ட நம்ம அடிமையா இருக்கணும்னு அர்த்தம். அந்த எமோஷனுக்கு அடிமையா இருக்கணும்னு அர்த்தம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த எமோஷன்ஸை எப்படி ஒரு கைடன்ஸா மாத்தி உங்கள் நினைச்சதை அடையிறது. இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. எமோஷன்ஸை நீங்க ரிலீஸ் பண்றீங்க. ஒரு கோபத்தை காட்டுறீங்க. எமோஷன் என்பது கோபம் மட்டும் இல்ல. நான் கோபத்தை எக்ஸாம்பிளா வச்சுக்கிறேன். டக்குன்னு சில பேர் கோவப்படுவாங்க. அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்கள் கோபம் வெளியில வரும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கும் உங்களோட மைண்டுக்கும் உங்களுடைய பாசிட்டிவ் மைண்டுக்கும் இடையே இருக்கின்ற அந்த அலைன்மெண்ட்டை கட் பண்ணுது முதல்ல. இப்ப நீங்க பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா மாறும் போது கத்துறீங்க. அது வந்து உங்க வீட்டுல கத்துனா கூட பரவாயில்ல. வெளியில பொது இடத்துல, அலுவலகத்துல, ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ, பிளைட் ஏர்போர்ட்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க வெடிக்கிறீங்க, செதறீங்க. பிளைட் டிலே 3 மணி நேரம் வெடிக்கிறீங்க, கத்துறீங்க. ஒரு யூஸும் ஆக போறது இல்ல. ஏன் நீங்க வெடிக்கிறீங்க? டென்ஷன் ஆகுறீங்க. ஏன் எமோஷனு? அந்த பிளைட்ல போற 100 பேர் உட்கார்ந்துருக்கான். 2 பேர் கத்துறான். அவனால ஒரு 4 பேர் கத்துறான். 10 பேர் கத்துவான். நீங்க நல்லா கவனிங்களேன். மத்த மொபைல் பார்த்துட்டு இருப்பான், குழந்தையோட விளையாடிட்டு இருப்பான், தூங்கிட்டு இருப்பான். இந்த கேரக்டரை நான் அந்த மாதிரி தான் இருந்தேன். நான் என்ன மாதிரிலாம் எவனும் டென்ஷனே ஆகவே முடியாது. டென்ஷன் போட்டீங்கன்னா நான் தான் அந்த மாதிரி இருப்பேன். ஒரு காலகட்டத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மத்தவன் டென்ஷன் ஆகிறத பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த பாலகுமாரன் ஐயாவுக்கு நன்றி. சரியா? இன்னும் முற்றிலும் நான் மாறுபடல. நான் நான் வந்து என்னோட எமோஷன்ஸை ஓரளவுக்கு 70% கண்ட்ரோல் பண்றேன்னு நம்புறேன். சரியா? லாஜிக் என்னன்னா, திரும்பி பார்க்கும்போது ஒருத்தர் கத்துறாரு, அவரை பார்த்து ஒருத்தர் சிரிக்குது. ஃபிளைட் வந்து காமன், அது டிலே ஆகிறது காமன், அது டெக்னிக்கல் இஷ்யூ. நாம வந்து ஒரு அந்த மேனேஜ்மெண்ட் டீமை போய் கத்துறதால ஃபிளைட் சீக்கிரம் வந்துருமா, ஐயா வேகமா அடிச்சு ஓட்டியான்னு சொல்ல முடியுமா? இடியாட்டிக்ல நாம பல இடங்கள்ல நம்ம முட்டாள் நிரூபிக்கிறோம். அதை நம்ம தயவு செய்து நிறுத்துவோம். அப்ப எமோஷனை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? உங்களுடைய அலைன்மெண்ட்ல இருந்து நீங்க மாறுறீங்க. கம்ப்ளீட்டா நீங்க நெகட்டிவா மாறுறீங்க. அப்ப 2 எமோஷன்ஸ் இருக்கு. ஒரு பாசிட்டிவ் எமோஷன்ஸ், இன்னொன்னு நெகட்டிவ் எமோஷன்ஸ். இப்ப நெகட்டிவ் எமோஷன்ஸ் மாறினதால உங்களோட மைண்ட் ஃபுல்லா உங்க ஆரா வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. இப்ப உங்களுடைய இலக்கு ஒண்ணு வச்சிருக்கீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நம்புறீங்க. சத்தியமா அது நடக்க போறது இல்லை. ஏன்னா எதை நீங்கள் நினைத்தீர்களோ, எதை நீங்கள் செய்கிறீர்களோ, உங்களுடைய மைண்ட் ஃபுல்லாவே நெகட்டிவ் வந்து அப்படியே வியாபித்திருச்சு. ஒரு அப்படியே கேஸை ரிலீஸ் பண்ணா எப்படி இருக்கும், அது ஃபுல்லா மைண்டுக்குள்ள வந்துச்சு. இப்ப என்ன பண்ணுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அலைனிங் மைண்டு கட்டாய் போயிடுச்சு. ஃபுல்லா கம்ப்ளீட்டா நெகட்டிவ் ஆயிட்டீங்க. இதே சமிக்கைகளை, சிக்னல்கள் தான் நீங்க வந்து யூனிவர்ஸ்க்கு அனுப்புறீங்க. அது என்ன பண்ணுது? ஒரு பால் 100 கிலோமீட்டர் வர்ற பால் அதை ஸ்ட்ரைட் ஆகி வைக்கும் போது அதை விட வேகமா போகுது. ரைட்டா? நேரா போகுது. அது போல நீங்கள் என்னவா மாறுறீங்களோ அந்த 20x ஃபார்முலா, அது யூனிவர்ஸ் ரெடியா இருக்கு. இந்த வச்சுக்கோ 20x. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்களை அறியாமலே நீங்கள் மட்டும் நெகட்டிவா இல்ல, உங்க குடும்பத்தையோ சுத்தி இருக்கவங்களே நெகட்டிவ் ஆகுறீங்க. இதனால எமோஷன் ரிலீஸ் அதிகமா ஆக 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 என்ன ஆகுதுன்னா, ஒரு தப்பான மனிதன், அதாவது ரொம்ப எமோஷனல் இடியட்டுக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு வீட்டுல ஒரு அப்பாவோ, அம்மாவோ, அண்ணனோ, அக்காவோ, தம்பியோ, தங்கச்சியோ, கணவனோ, மனைவியோ, குழந்தை, யாரோ ஒரு கேரக்டர் எமோஷனலா இருக்கிறதால அந்த குடும்பம் நாசமா போகுது. அதான் உண்மை. ஏன் அப்படின்னா, இவன் வந்து பயங்கர எமோஷன் ஆகிறான். அதை பார்த்து குழந்தைகள் வளருது. அதை பார்த்து பேனிக் ஆகுது. சொல்ல முடியறது இல்ல. அப்ப எப்படி ஒரு குடிகாரனால ஒரு குடும்பம் அழியுதோ, அவனை சுத்தி இருக்கவங்க கஷ்டப்படுறானோ, குடிகாரனும் அந்த எமோஷனலா இருக்கணும் ஒண்ணுதான். அந்த எமோஷனல் அதிகமா அவன் தெரிஞ்சு பண்றான். அதாவது அவனோட டைரக்டா இம்பாக்ட் பண்ணுது. இது தெரியாம இம்பாக்ட் பண்ணுது. அதாவது குடிக்கிறவன் கத்துறான் போறான், அதோட மைண்ட் செட் இருக்கும். இது வந்து இவன் என்ன பண்றான்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு அப்பான்னு வச்சுப்போம், ஒரு ஆண் மகன், கணவன் வச்சுப்போம். இவனோட அதீத எமோஷன்ஸ் வந்து எல்லாரையும் டாமினேட் பண்ணுது. அவன் பண்ற தப்பு, இயலாமை, சம்பாதிக்காம இருக்கிறது, அல்லது வந்து பெருசா கடன் அதிகமாகும் போது எமோஷனாகி கத்துவான், உடைப்பான். யாரும் கடன்காரங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். யார் வந்தாலும் எது வந்தாலும் நாம ஃபேஸ் தான் பண்ணுமே ஒழிஞ்சு, அங்க எமோஷன் ஆனோம்னா அந்த எமோஷன் பல பிரச்சனைகளை கொண்டு வரும். பல இடத்துல நான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேங்க்ல என்ன நடக்கும், ஒரு கலெக்ஷன் ஏஜென்சில கரெக்டா கிளவரா இருப்பான். போனை போட்டு அந்த இசிஎஸ் கிளியர் ஆகல, இஎம்ஐ பவுன்ஸ் ஆச்சுன்னா கால் பண்ணி கேட்பான். ஃபர்ஸ்ட், என்ன சார், ஏன் சார் கட்டலன்னு கேட்பான். என்ன சார் கட்டிடுறேன்னு சொல்லுவான். சொன்னா சோத்துல உப்பு போட்டு தானே தின்றாருன்னு கேட்பான். என்ன அவன் என்ன பண்ணுவான்? அந்த இடத்துல முன்னாடி இருக்கவன், நீ ஒரு ஆம்பளையா, ஆம்பளையா கட்டியா, சாவனா சாவேண்டா அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து என்ன பண்ணுவான் அந்த இருக்கவன், டக்குன்னு இதெல்லாம் நடந்தது லைவா நான் பார்த்தது, டக்குன்னு என்ன பண்ணுவான், அதை ரெக்கார்ட் பண்ணிடுவான். இது வரைக்கும் அவன் ரெக்கார்ட் பண்ண மாட்டான். உப்பு போட்டு தானே சாப்பிட்ற, நீ ஒரு ஆம்பளையாடா சாவேண்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆன் பண்ணிட்டானா, முன்னாடி இருக்கவன் என்ன பண்ணுவான், எமோஷனலா வெடிப்பான்.
கடன் கேட்டு பேசுனதுக்கான ப்ரூஃப் எதுவுமே நம்மள்ட்ட இல்ல, அவன்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, அதை வந்து சப்மிட் பண்ண முடியும். சரியா? நீங்க என்ன சொல்றீங்க? முன்னாடி இருக்கவங்க எங்க பார்த்தாலும் நான் வெட்டு வேண்டாம் வாடான்னு சொன்னா இது வந்து அஃபென்ஸ். இப்ப என்ன ஆயிடுச்சு, நீங்க அவன் என்ன உங்களை பேசியிருந்தாலும் அதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்ல. இப்ப எமோஷனல் ட்ரிகர் பண்றான். இப்ப இவர் நீங்க வெற்றுவன் கொலை பண்ணுன்றது என்ன மாதிரி அஃபென்ஸ் யோசிச்சு பாருங்க. உங்க வாயை பிடிங்க, இதுக்கு ரிமாண்ட் பண்ண முடியும். புரியுதா லாஜிக்கு? எப்பயுமே வங்கிகளோ நிதி நிறுவனங்களோ இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு அங்க இருக்க ஹையர் அபிஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு தெரியும், அதை சொல்லிட்டு தான் செய்வாங்க. பெரும்பான்மையான கலெக்ஷன் ஏஜென்சி எல்லாமே டிபார்ட்மெண்ட் இருக்க ஆளுங்களை வச்சுதான் நடக்கும். ஒரு லாயரை பேஸ் பண்ணியோ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களை வச்சுதான் நடக்கும். அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. 90% ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களோட பெரிய ஆளா அந்த எதிர்ப்பு பார்ட்டியோட பெரிய ஆளா இருந்தா மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். சரியா? அது பெரிய விஷயம். ரைட். லாஜிக் என்ன அப்படின்னா, ஏன் நம்ம எமோஷனல் ட்ரிகர் ஆகுறோம்? ஆனாலும் 10க்கு ஒருத்தன் அமைதியா இருப்பான். என்ன திட்டினாலும் சரி, என்ன வார்த்தையை யூஸ் பண்ணாலும் அமைதியா இருப்பான். ஒரே டயலாக் தான். நான் அதை தான் கத்துக்கிட்டேன். நான் கடனா இருக்கும் போது ஒரே விஷயம் தான். ஆனா கொடுத்துறேன்னு சொல்லுவேன். சரி சார், இதானே சார் போன மாசம் சொன்னீங்க, இப்பயும் அதானே சொல்றேன், கொடுத்துறேன். எப்ப சார் இதே சொல்றீங்க சார், ஏன் சார் அப்படின்னு அவன் எமோஷன் ஆவான். ஒரே டயலாக் தான் திரும்ப சொல்லுவேன். ஏன்னா எனக்கு புரியுது நான் உங்க சுச்சுவேஷனை, கொடுத்துறேனே. அதுதான் சார் எப்பன்னு கேட்கறேன் அப்படின்வா. அப்ப நான் சொல்லுவேன், அதுதானே சொல்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சொல்றேன். சார் கொடுக்கறத சொல்றதுனா சொல்றதுக்கே சொல்றதுக்கு டைம் கேட்கறீங்களா சார்? நான் சார் ஏன்னா எமோஷன் ஆகாதீங்கண்ணா, நான் கொடுத்துட்றேண்ணா, கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணா. இந்த டயலாக மாத்தி மாத்தி சொன்னா முன்னாடி அந்த படத்துல ஒண்ணு வரும், என் டயலாக் தான் நினைக்கிறேன். ஒருத்தர் சுகர் வந்து படுத்துருவார் பாருங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஒருத்தர் யாரு மறந்துடுறானே, அவனே சுகரா படுக்க வைக்கிற வரைக்கும் சொல்றவன்லாம் இருக்கான். ஒரே டயலாக மாத்தி மாத்தி சொல்லுவான். பசுபதி கேரக்டர், ரைட்? பசுபதியா யாரு? இப்ப லாஜிக் என்ன அப்படின்னா, நீங்கள் எமோஷன் ஆகியே எண்ணத்தை சாதிக்க போறீங்க. அப்ப அந்த எமோஷனல் கண்ட்ரோல் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எப்படி மாத்துது? உங்களோட அலைன்மெண்ட்டை கட் பண்ணி, இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க, மிக முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியுதுல. நீங்கள் எமோஷனல் ஆனீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு எமோஷனல் வளையங்கள் கிரியேட் ஆகுது, நெகட்டிவ். இது என்ன பண்ணுமா? இது மிகப்பெரிய எதிரி. எதுக்கு அப்படின்னா, இதனாலதான் நிறைய பேர் வந்து பணக்காரனா இருக்கிறது இல்ல. என்ன பண்ணுமா? உங்களுடைய கிரியேட்டிவிட்டிய, உங்களுடைய டிசிஷன் மேக்கிங்க, நீங்கள் எப்படி இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வரணும்னு யோசிக்கிற தன்மையை உடைச்சிடுது. ஏன்னா நீங்க நெகட்டிவ் ஆயிட்டீங்க. நீங்க காலையில அமைதியா உட்காந்து பாசிட்டிவா இருந்து, நமக்கு பிரச்சனை இருக்கு, டைரியில எனக்கு ஒரு 10 லட்சம் கடன் இருக்கு, இதை அடைக்கணும், லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலம் என்ன சொல்யூஷன், கண்ண மூடி உட்காந்தீங்கன்னா அதற்கு கோல்டன் அவர்ல உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனா அதை விட்டு நீங்க இதே மாதிரி ஒவ்வொருத்தனையும் அந்த கணக்கான ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பான், அவனை பதில் சொல்றதுக்கு ஒரு பாச திட்டுறதுக்கு நமக்கு வந்து தைரியம் இல்லாததால அதே கோபத்தை, எமோஷனை நம்ம குடும்பத்துல காட்டுறோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் டிரான்ஸ்மிட் பண்றோம், டிரான்ஸ்பர் பண்றோம். இப்ப என்ன ஆகுது, இதை இந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். அது வளர்ந்து 100% நீங்க எவ்வளவு உங்கள் மனைவிட்ட கோவப்படுறீங்களோ 10 மடங்கு அதிகமா கோவப்படும். 10 மடங்கு. உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஸ்பாயில் பண்றீங்க. புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய நம்மளோட முட்டாள்தனமான கோபம், நீங்க ஒரு தப்பான ரோல் மாடலா உங்க குழந்தைக்கு மாறுறீங்க. அப்பா கத்துறாரு, அம்மா பயப்படுறாங்க, ஐயோ குழந்தையும் பயந்துரும். நீங்கள் எதை எங்க அந்த எமோஷனலை கரெக்டா சேனலைஸ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா, நான் திரும்ப சொல்றேன், கண்டிப்பா 100% கோல்டன் அவர்ல உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இப்ப நீங்க எமோஷன் ஆகிறது வந்து எமோஷனல் நினைக்கிறீங்க, தப்புன்னு கூட ஃபீல் பண்றீங்க. இதனால உங்களோட பிரெயின் செல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா முடிவெடுக்கும் திறனை மாத்தி போடுது. அப்ப உங்க கடன் பிரச்சனைக்கோ, உங்களோட பண பிரச்சனையோ, உங்களுடைய பிசினஸ் சக்சஸ்க்கோ என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க யோசிக்கணும்னு உங்க மூளை விடல. ஏன்னா நீங்க உங்க மூளையை நெகட்டிவா மாத்துறீங்க, உங்க மைண்ட் செட்டை நெகட்டிவா மாத்துறீங்க. நெகட்டிவ் எப்படி பாசிட்டிவ் கொடுக்கும்? இப்ப இதே மாத்தி யோசிங்க. நீங்க பாசிட்டிவா இருந்தீங்கன்னா உங்க மைண்ட் பாசிட்டிவா இருக்கும், யூனிவர்ஸோட அந்த அலைன்மெண்ட் வேற மாதிரி இருக்கும், உங்க ஆரம் அலைன் ஆகும், யூனிவர்ஸோட அலைன் வேற மாதிரி இருக்கும். கண்ணை மூடி உட்காரும் போது உங்களுக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். இது செல்ஃப் டாக்ல வரும். நான் சொல்றேன், செல்ஃப் டாக் நடக்கணும் அப்படின்னா அடுத்த ஒரு 21 நாட்களுக்கு நீங்கள் யார் மீதும் கோபப்படக்கூடாது. நாட் ஓன்லி அதீத கோபம், அதீத காமம், அதீத குரோபம், பழிவாங்க உணர்ச்சி, வெறுப்பு, இதெல்லாம் இருக்கவே கூடாது. இதெல்லாம் தூக்கி. இதுதான் சொல்றேன், இந்த எமோஷனல் கைடன்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி, இஜிஎஸ்ஐ பயன்படுத்தி உங்கள் தலைமுறையை ஈஸியஸ் இல்லாம போலாம். ரைட்? அடுத்த விஷயம், ஏன் இதெல்லாம் நடக்குது? த ஆர்ட் ஆஃப் அலோயிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிவா? ஏஓஏ நிறைய பேருக்கு எல்ஓஏ தெரியும், லா ஆஃப் அட்ராக்ஷன். நான் சொல்றது ஏஓஏ. ஏஓஏ என்ன? ஆர்ட் ஆஃப் அலோயிங் அப்படின்னா என்ன? அதாவது இங்க ஒரு டெக்னிக் யூஸ் பண்றோம். நான் முடியும் போது இன்னொன்னு சொல்றது, லெட் கோ, விட்டுருங்க அப்படின்றது ஒரு ஃபார்முலா. விட்டுருங்கன்றது எப்படி ஒரு ஃபார்முலா ஆகும்? நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரிலேஷன்ஷிப் சேலஞ்சுன்னு வச்சுப்போம், அதை விட்டுருங்களேன். இதை சொல்றதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீங்க தான் முடிவு எடுக்கணும். சரி, வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? அப்ப நீங்க தானே யோசிக்கணும். லெட் கோ. சரி, கோபத்தை ஏன் வச்சுக்கிறீங்க? விட்டுருங்க. கோபத்தை வச்சிருந்தா என்ன நடக்க போகுது? எமோஷன்ஸ், வெஞ்சன்ஸ், பழி வாங்கணும், ஏமாத்திட்டான், பொய் சொல்லிட்டான். சரி, அதை வச்சிருக்கதால என்ன ஆகுது? விட்டுருங்க. விட்டுட்டா நல்லா இருப்பீங்க. பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பிடிச்ச சனி பிடிச்ச மாதிரி தான், நம்ம விடவே கூடாது.
இது வாழும் சரி, கடைசி வரை சாவர வரைக்கும் சரி, கொண்டு போய் உள்ள என்ன சொல்றது, அது வரைக்கும் இருக்கும். அந்த எமோஷனை நிறுத்துங்க, லெட் கோ. எது தேவை எது தேவையில்ல, சரியா? ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதை ஏன் எடுத்துட்டு போறீங்க வீட்டுக்கு? வீடு என்பது மனசு. யாரோ ஒருத்தன் திட்டுறான், கோவப்படுறான், ரோட்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதை ஏன் மைண்டுக்குள்ள எடுத்துட்டு போறீங்க? எல்லாத்தையுமா எடுத்துட்டு போவீங்க வீட்டுக்குள்ள? லெட் கோ. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லெட் கோ கான்செப்ட் நடக்கிறனா என்ன ஆகுது? லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, the word called ரெசிஸ்டன்ஸ், தடைகள் அதிகமாகுது. எல்லா விஷயத்தையும் உள்ள போட்டுக்கிட்டே போறீங்க. மனசு குப்பையோட ரொம்ப மோசமா இருக்கு, அவ்வளவு விகாரமா இருக்கு, குரூயல்ட்டியா இருக்கு. நம்மளை விட விகாரமான குரூயல்ட்டியான மனம் யாருக்குமே கிடையாது, நமக்கு தான் இருக்கு. அப்ப அந்த மனத்தை ரிலீஸ் பண்ணும்ல, அந்த குரூயல்ட்டி வெளியில போகணும்ல, அதை நிறைய வச்சுட்டு அந்த குரூயல்ட்டி உள்ள வச்சிருக்கிறது யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? மெடிடேஷன் தெரிஞ்சவங்களுக்கோ, ஹீலிங் தெரிஞ்சவங்களுக்கோ, ஆர்ஆர் ரீடருக்கோ தெரியும். சரி, அவங்கள விட்டுருங்க, அவங்கள யாரும் போய் பார்க்க போறது இல்ல. லாஜிக் என்ன? மூஞ்சிலே காட்டும். அகத்தின் அழகு அதுதான், சரியா? மூஞ்சிலே காட்டும். சரி, அவங்க எவனுக்கும் கண்டுபிடிக்க தெரியல, ரொம்ப திறமையான நடிகர் நம்ம, யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? உங்கள் மனசாட்சிக்கு பண்ற விஷயம் யாருக்கு தெரியும்? யூனிவர்ஸ்க்கு தெரியுமா தெரியாதா? இறைத்தன்மைக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி ஒண்ணு இருக்கா இல்லையா? யாரோ ஒருத்தருக்கு தெரியும், மேல இருந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. நான் பேசுறதை நீங்கள் கேட்பதை, ஒரே ஒரு விஷயம் தான், ஹெட்செட் போடல, நோட்ஸ் எடுக்கல, டெஸ்டிமனி கொடுக்கல, இல்ல ஃபீட்பேக் கொடுக்கல, கமெண்ட்ல எதுவுமே கேள்வி கேட்கல, அப்புறம் என்ன நடக்கும்? எல்லாம் மேல இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்ப ஆட்டோ வளையங்களை என்ன பண்ணுனா, ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருதுன்னா அதற்கு நீங்கள் ஒரு திறந்த மனத்தோடு இருக்கணும். அதான் மனதை திற, மூளையை திற, வாயை மூடு அப்படின்னு. சரியா? மூளையை திற, வாயை மூடு. வாயில எல்லாம் போயிடுது, மூளையை திறந்து வை, வாயை மூடு, முன்னாடி பேசுறத கேளு, உள்ள சேர்த்து வை. நீ சேர்த்து வைக்கிற அந்த அந்த நாலேஜ் பணமா மாறும். அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு, உங்களுக்கு மிகப்பெரிய இலக்கு இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இலக்கு யூனிவர்ஸ் முடிவு பண்ணுது, உங்களுக்கு கார் வேணுமா, வீடு வேணுமா, கடன் அடைக்கணுமா, எல்லாம் தர ரெடியா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? தர்றதுக்கு பாக்குது. மைண்ட் செட் தான் பணத்தை நிரப்பி வைக்கக்கூடிய ஒரு லாக்கர். அந்த மைண்ட் ஃபுல்லா நெகட்டிவிட்டி, பிளேம் கேம், கம்ப்ளைண்ட் கேம், வெஞ்சன்ஸ், காமம், கோபம், கொடூரம் எல்லாம் இருக்கு. அப்ப என்ன பண்ணுது? எங்கடா கொண்டு போய் போடுறது இவன்ட்ட? ஒரு ஐடியாவை கொடுத்து இவனை பணக்காரன் ஆக்கலான்னு பாக்குறேன், அந்த ஐடியா போடுறதுக்கு இடமே இல்லைன்னு யூனிவர்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த ப்ராசஸை நீங்கள் தயவு செய்து ட்ரஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன், ட்ரஸ்ட். இந்த ப்ராசஸை தயவு செய்து ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நான் சொல்லித்தர லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கே கோல்டன், தயவு செய்து ட்ரஸ்ட் பண்ணுங்க. நீங்க நம்பாம எதை செய்ய போறீங்க? நம்பி செய்யுங்க, கிடைக்கும். நம்பாம செய்யாதீங்க, சரியா? நம்ம கடமைக்கு நிறைய நிறைய பேர் இருப்பாங்களே, நான் சொல்ற அஃபர்மேஷன் எழுதுனா கிராட்டிடியூட் ஓடி போயிடுவேன். அங்க எங்க தெரியுமா சக்சஸ் இருக்கு? ஸ்ட்ராட்டஜி வீடியோல இருக்கு, டு டூ லிஸ்ட்ல இருக்கு, பிரியாரிட்டில இருக்கு, ரெவியூல இருக்கு, மானிட்டர். இது அஞ்சும் நடக்கணும். ஸ்ட்ராட்டஜி வீடியோல சேல்ஸை பத்தி சொல்றேன்னா, சேல்ஸ் டெக்னிக் எழுதி உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீஸை விற்கணும். அது யார்கிட்ட விற்கிறோம்? டு டூ லிஸ்ட். யாருக்கு முதல்ல விற்க போறோம்? பிரியாரிட்டி. பித்தமா இல்லையா? என்னாச்சு? ரெவியூ மானிட்டர். இதுதான் சக்சஸ், இதுதான் கோல்டன் அவர். புரியுதா? இப்ப லாஜிக் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. இந்த ட்ரஸ்ட் ப்ராசஸ் சொல்லும் போது சில பேருக்கு அந்த இலக்குகள் மேலேயே நம்பிக்கை இருக்கு. நான் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா, இன்னைக்கு ஒரு கான்பிடண்டா இருக்கும், பேச்சை கேட்கும் போது கான்பிடண்டா இருக்கும், காலை எந்திரிக்கும் போது கான்பிடண்டா இருக்கும், ஒரு ஒற்றை போன் கால் உடைச்சு போட்டுரும். பிராக்டிக்கலா ஆபீஸ்ல போய் உட்கார்ந்தோன்னே எல்லாம் ஞாபகம் வரும், பயம் வந்துடும் வாழ்க்கையில. அப்ப என்ன ஆகும்? நம்ம என்னைக்குடா இந்த கடன் அடைக்க போறோம், என்னைக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கட்ட போறோம், வாழ்க்கை எல்லாரும் கேட்கறானேடா, கேவலமா இருக்கேடா, என்னைக்குடா அது நடக்கும்? அப்ப என்னைக்குடா நடக்கும்னு நினைக்கும் போது இவ்வளவு நாள் இருந்த பாசிட்டிவ் போயிடும். அது ஒரு நீங்க சேர்த்து வச்சிருக்க தண்ணிய நீங்களே பலூனை உடைக்கிற மாதிரி ஒரு ஓட்டையை போடுறீங்க, டப்புன்னு வெடிச்சிடும், தண்ணி போயிடும். அப்ப அதை வெடிக்க விடக்கூடாது. அப்ப என்ன பண்ணும்? இந்த எதெல்லாம் உங்களுடைய டிசையர்ஸை, கனவுகளை பிளாக் பண்ணுதோ அதை எல்லாமே என்ன பண்ணும்? அதெல்லாம் தள்ளி விடணும். எதெல்லாம் பிளாக் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, ரெண்டு விஷயத்தை பெருசா சொல்றாங்க ஈர்ப்பு விதி ரகசியத்துல. ஒண்ணு டவுட். ஐயோ இது நடக்குமா, ஏன்டா அப்படி நினைக்கிற? நடக்கும்டா. வண்டி கார் எடுத்துட்டா போய் சேர போற, ஆக்சிடென்ட் ஆகும்னு நினைக்க போறோம், ரோடு டிராபிக் நினைக்க போறோம், சரியா? ஏன் அதை நினைக்கிறோம்? அதனால என்ன யூஸ்? தேவையில்லாத ஒரு விஷயத்தை ஏன் நினைக்கணும்? தேவையான விஷயத்த தான் நினைக்கணும். கார் எடுக்க போறோம், போற டிராபிக் ஆனா என்ன? இப்ப நடக்கதான் அப்படின்னா இப்ப டிராபிக் எல்லாம் போக முடியும்? பிரைவேட் ஜெட்லயா போக போறோம்? அதுலயே சில டிஃபிகல்ட், எல்லாத்துலயும் டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஒன்னு டவுட், இன்னொன்னு ஃபியர். இது ஒரு பெரிய என்ன சொல்றது, இல்லாத ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு சொல்லும், சாப்பாடு விடும் பூச்சாண்டி வந்துடும், பூச்சாண்டி வந்துடும், அது எங்கேயோ வெளில போய் இருட்டுக்கு போ, பயப்படுது. நாமளே அவனை பயமுறுத்தி வச்சிட்டோம். சிலதெல்லாம் பாரு, ஒரு இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க. என்னன்னா, வேலைக்கு போயிட்டு இந்த பையன் திடீர்னு வேலைக்கு போக மாட்டேன்ட்டான், வீட்டை விட்டு வெளில வர மாட்டான், சாப்பாடு தட்டு உள்ள போதே 3 வேலை கொடுத்தா 1 வேலை தான் சாப்பிட்றான், யாரை பார்த்தாலும் பயப்படுறான், அவங்க அம்மா பார்த்தா பயப்படுறான், என்ன நினைச்சுனே தெரியல. இது மாதிரியான விஷயங்கள் வரும்போது நான் திரும்ப சொல்றேன் பாருங்களேன், நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளோ சவால்களோ ஒரு மேட்டரே கிடையாது. நமக்கு ஏற்படுற வழிகள் ஒரு வழியே கிடையாது. நம்ம நேசிக்கிறவங்களுக்கு வர்ற வழி இருக்கு பாருங்க, அந்த வழியை நாம உணர்றோம் பாத்தீங்களா, அதுதான் பெருவழி.
எனக்கு ஒரு தலைவலினா அது ஒரு வலி கிடையாது. எனக்கு பிடிச்ச ஒருத்திக்கு தலைவலினா நான் துடிக்கிறேன். கேன்சர் மாதிரி அவ தலைவலி எனக்கு கேன்சர் மாதிரி இருக்கு. அவளுக்கு அது தலைவலி, எனக்கு அது கேன்சர். பைத்தியம் முடியுது எனக்கு. ஐயோ கஷ்டப்படுறாளே. இதேதான் லாஜிக். நம்ம குழந்தை கஷ்டப்படுது. அந்த அம்மா சொல்றாங்க, சார் என்ன சார் பண்றது, எத்தனை சார் எல்லாரையும் கூட்டு போயாச்சு சார், இன்னும் மாறவே இல்லை சார். எனக்கு பதிலே தெரியல. ஏன் இப்படி நடக்குது? என்ன விஷயத்தால நடக்குது? அப்ப எதுல வேணா நடக்கலாம். உங்கள் வார்த்தைகளுக்கு வேல்யூ. உங்கள் வார்த்தை வெளியில போகுது, முன்னாடி பயமுடுத்துது. இப்ப மாத்தி யோசிங்களேன். ஒண்ணு டவுட் வருது, அந்த கனவுகள் அச்சீவ் பண்றது இல்ல. இப்ப இன்னும் அதை விட ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? ஃபியர். மனசு ஃபுல்லா வியாபித்து இருக்கிறது பயம், 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 பயம். ஐயோ காலைல வந்துட்டானா என்ன பண்ணுவானோ, என்ன கேள்வி கேட்பானோ. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மைண்ட் செட்டை உடைச்சு வரும். ஆபீஸ்க்கு போனா வேலை செய்ய பாஸ் என்ன திட்டுவானோ, எக்ஸாம் எழுதும் போது ஃபியரா இருக்கு, இன்டர்வியூ போனா ஃபியரா இருக்கு, மேடையில பேசினா ஃபியரா இருக்கு, மனுஷனாலே ஃபியரா இருக்கு, பணனாலே ஃபியரா இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபோபியாஸ் வருது? அதுக்குதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் இருக்கு. கோல்டன் அவர்ல உட்காந்து 21 நாள் இப்ப நான் சொல்லித்தர ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது நீங்கள் தன்னம்பிக்கையான மனிதனா மாறுவீங்க. இது பாசிட்டிவா வீட்டை கொண்டு வரும். குழந்தைகளை தூங்க வைக்காதீங்க. சூரிய வெளிச்சம் வந்த பிறகு குழந்தைகள் தூங்குவது, அந்த வீட்டுல யாராவது தூங்க, ஒருத்தன் தூங்கினா காசு வராதுன்றது ஐதீகம். நம்மளோட கல்ச்சர், நம்மளுடைய இதிகாசங்களே இருக்கு, வேதத்திலே இருக்கு. என்ன தெரியுமா? சூரியன் வந்த பிறகு வீட்டுல யாராவது தூங்கினா அப்படின்னா அந்த வீட்டுக்கு வர லட்சுமி தடுக்கப்படுவாள். முடிஞ்சு. பீடை பிடிக்கின்றான். பீடை பிடிச்சா என்ன வந்த வீடு. ஆனா இது நான் திரும்ப திரும்ப சொல்றேன், யாருமே சரிங்களான்னு தெரியல. இதை செய்யுங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பிலீஃப் சிஸ்டம். என்ன மாதிரியான பிலீஃப் சிஸ்டம் நமக்கு இருக்கு? த ரோல் ஆஃப் பிலீஃப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்கள் கனவுகளை நீங்கள் நம்பணும். யார் நம்பலாம் பரவாயில்ல, யார் நெகட்டிவ் பண்ணாலும் நீங்க நெகட்டிவ் ஆகாதீங்க. இந்த லிமிட்டிங் பிலீஃப், அதை ஒண்ணு சொன்ன பாருங்க. லிமிட்டிங், அந்த பிலீஃப் எப்படி இருக்கு அப்படின்னா, என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். கடைசி வரைக்கும் சொல்றேன், கடைசி நொடி வரைக்கும் உங்கள் தோல்வி இந்த உலகமே ஒத்துக்கிட்டாலும் நீங்க ஒத்துக்காதீங்க. அவ்வளவுதான். ஒரு தெரு கிரிக்கெட்லாம் விளையாடுவோம். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பால்ல 36 ரன் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப வந்து வேணுனே என்ன பண்ணுவேன், இங்க இருந்து பேட்ஸ்மேன் சொல்லுவேன், டேய் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பக்கத்துல இருக்க எல்லாரும் என்ன டென்ஷன், போ வெளில போடா, என்னடா பண்றீங்க. எனக்கு என்ன தெரியுமா, ஒரு பால்ல 36 ரன் அடிக்க முடியும், எனக்கு அடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன, என்னோட பவுலர் தான் பேட்டிங் பண்ணுவான், கடைசி ஆள் 11வது ஆளு. ஆனா என்ன தெரியுமா போய் சொல்லுவேன், நீ சிக்ஸ் அடின்னு சொல்றேன் நானு. அது 36 ரன் அடிக்க முடியாது, அந்த பால சிக்ஸா மாத்து, உனக்கு டேலண்ட் இருக்குல்ல, அட்ரா அப்படின்னு நானு. நான் நான் தோத்து போக மாட்டேன். சரி, என் டீம் தோத்து போனா தோத்து போக மாட்டேன், என் ஆள தோக்க விட மாட்டேன். புரியுதா? 36 ரன் அடிக்க முடியாதுன்னு அவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நான் என்ன சொல்றேன், மேக்சிமம் ஸ்ட்ரென்த்தை காட்டுற சிக்ஸ் அடியா. இப்ப என்னப்ப தோக்கிறது 30 ரன்ல தோப்போம். ஏன் அதுல நீ டொக்கு வச்சு அல்லது ஜீரோ போட்டு 36 ரன்லையும் தோக்கணுமா? கடைசி வரைக்கும் உன்ட்ட பேட் இருக்கு, அடியாண்டா, சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணடா, அடிச்சு அவுட் ஆவடா, இப்படிதான் தோக்க தான் போறோம், அடி சிக்ஸ் அடி. அப்ப உன் திறமை, உன்னோட மைண்ட்ல இருந்து திறமை வெளில வரணும். வெளில வரதுக்கான விஷயத்தை கொடுப்போம் தான் ஒரு லீடருங்க. நான் கடைசியில சொல்றேன்ல, அதுக்கு உள்ள வரும்போது எல்லாம் டென்ஷன் ஆகும். நான் அவன் டென்ஷன் எனக்கு என்ன, ஆப்போசிட் டீமோ இல்ல அம்பையரோ டென்ஷனா எனக்கு என்ன. அதனால அவன் வந்து என்ன பண்ண போறான், என் ஆள் தான் எனக்கு முக்கியம். அவன் அடிக்கணும், அவன் சிக்ஸை நான் பார்க்கணும், அட்லீஸ்ட் ஃபோரை பார்க்கணும், அவனுடைய எஃபோர்ட்டை பார்க்கணும். அவனை வந்து ஒரு தத்தி அங்க நிக்க வச்சு அனுப்புறதா எனக்கு உடன்பாடு இல்லை. கடைசி வரைக்கும் போராடு, அவ்வளவுதான் சொல்றேன். உன் பிலீஃபை வந்து உண்டு இல்லைன்னு சொல்வதற்கு பிரபஞ்சமோ கடவுளோ அப்பா அம்மா யாருக்கும் உரிமை இல்லை. அந்த லிமிட்டிங் பிலீஃபை நீ மாத்து. சரியா? மேனிஃபெஸ்ட், அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் 100% காலையில கோல்டன் அவர்ல உட்காந்து நடக்கும் 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 நினைச்சீங்கன்னா நடக்கும். நீங்களே யோசிச்சீங்கன்னா நடக்குமா? நீங்க போய் யோசிக்கலாமா? உங்கள் கனவுகள் உங்கள் குழந்தை இல்ல, உங்கள் குழந்தை தோற்று போக நீங்கள் நம்புவீர்களா? யாரு நம்பலாம், என்ன நம்புவீங்க? என் குழந்தை ஜெயிக்கும், என் குழந்தைக்கு சீக்கிரம் உடம்பு சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் குழந்தை வேற ஒரு ப்ராடக்ட். அது சரியா? உங்களோட எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட். உங்க இன்னர் ப்ராடக்ட்ன்றது உங்களோட மைண்டு. அதுல ஏன் உங்கள் குழந்தை, உண்மையான குழந்தை உங்க மைண்டு. அந்த மைண்ட் செட்டை நீங்க தோக்கடிக்க. உங்கள் கனவுகள் உங்கள் குழந்தை, அந்த கனவு குழந்தை நல்லா இருந்ததா உங்களுடைய பயாலஜிக்கல் குழந்தை நல்லா இருக்கும். எதை நீங்க போக்கஸ் பண்ணும், கனவு குழந்தையா பயாலஜிக்கல் குழந்தையா? யோசி. அடுத்த விஷயம் என்னன்னா, மேனிஃபெஸ்டேஷன்கள் சில ப்ராசஸ் இருக்கு, அதை நான் சொல்லித்தரேன். காலைல உட்காந்து எப்படி பண்ணும். அடுத்தது ரிலேஷன்ஷிப். ரொம்ப ஒரு சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு எல்ஓஏ பிட்வீன் ரிலேஷன்ஷிப். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது என்ன ரிலேஷன்ஷிப், பொதுவாகவே ரிலேஷன்ஷிப்னாலே நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் தான் மைண்டுக்கு, அவ்வளவு ஒரு டாட்டும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், ரிலேஷன்ஷிப்ன்றது லா ஆஃப் அட்ராக்ஷன் சில விதிகள் இருக்கு. என்ன விதிகள்? உறவு முறை விதிகள் அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் எதை அப்ரிஷியேட் பண்றீங்களோ அது உங்களுக்கு திரும்பி வருது. எதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்றீங்க. இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் நான் சொல்றது எதை தெரியுமா? உங்களையும் உங்களோட மைண்டையும், வெளியில இருக்க எக்ஸ்டர்னல் உறவுகளை அல்ல. அப்படி எக்ஸ்டர்னல் உறவுகளை கூட ஜெயிக்க வைப்பதற்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் என்ன சொல்றாங்கன்னா,
எதையுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது பாசிட்டிவான அவுட்கம் யோசிங்க. இந்த விஷயத்தை நீங்க கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னா ஜெயிக்க போகுது, பிசினஸ் பண்றீங்கன்னா ஜெயிக்க போகுது. சரியா? ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணீங்க. ரெண்டாவது, முன்னாடி இருக்கவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. இங்க பிளேம் கேம் கம்ப்ளைண்ட் கேம் பண்ணும்போது நீங்கள் குறை சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த குறை எதை தாக்குது அப்படின்னா நம்மளை தாக்குது. உங்களோட டீம் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஈஸியா ஒண்ணு உங்களால பண்ணிட முடியும். இதுக்கு காரணம் உங்க மேட்ச் தோத்துருச்சுன்னா அவரு சரியில்லை இவர் சரியில்லை மாதிரி உங்க டீம் உங்க ரிசல்ட் வரலன்னா ஈஸியா உங்களால் கை காட்ட முடியும். இவனாலதான் போச்சு, இவனாலதான் போச்சு, இவ பெர்ஃபார்ம் பண்ணல, இவதான் கேட்ச விட்டா, ஓவர் ரைட், எல்லாம் ரைட். லாஜிக் என்ன தெரியுமா? நீங்கள் அந்த இட்டு சுட்டி காட்டுறீங்களா, இதுதான் அது என்ன ஆகுமா, ஆட்டோமேட்டிக்கா இந்த யூனிவர்ஸோட லா 20% உங்களுக்கு 20 மடங்கு திரும்பி வருமா. நீங்கள் அதாவது அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா உங்களை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நீங்கள் யாரையாவது பாராட்டினீங்கன்னா உங்களை பாராட்டுவதற்குரிய விஷயங்களை அந்த யூனிவர்ஸ் கொடுக்குமா. நீங்கள் யாரையாவது திட்டீங்கன்னா உங்களை திட்டுவதற்கான விஷயங்கள், உங்க டைரக்டா வார்த்தைகளை திட்ட முடியாலும் இது வரைக்கும் சும்மா அந்த கலக்கான கால் பண்ணுவான், என்ன சார் ஆச்சுன்னு கேட்பான், தேவையா? அப்ப யாரை நீங்கள் திட்டுகிறீர்கள் எமோஷனா, அப்ப அப்ரிசியேஷன் ஒரு டெக்னிக் மூலம் உங்களோட மைண்டை நீங்கள் வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். சார் இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணும் உங்களுக்கும் உங்களோட மைண்டுக்கும் அப்படின்னா சிம்பிளான விஷயம், நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணீங்க. இது ஒரு செம்ம டெக்னிக். இது உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஒரு பயலும் உங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டான், அவசியமே இல்லை. அப்ரிஷியேட் பண்ணிட்டா நீங்க வளர்ந்துறீங்களோன்னு நினைப்பான், பயப்படுவோம். உங்களோட வளர்ச்சியை பார்த்து பயப்படுவோம். ஒரு நல்ல விஷயம் சில பேர்லாம் பாருங்க ஈகோயிஸ்டா இருப்பான், என்ன நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அப்படிங்களா அப்படியே சார் சொல்றீங்க அப்படின்னு வேற மாதிரி ஆயிடுவான். அப்படியே சூப்பர் சார் நல்லா பண்றீங்க சார் எக்ஸலன்ட் அப்படி சொல்லிட்டு அப்படியே போவான். இவன் எப்படி பண்ணா அது நினைப்பான். மச்சான் என்ன மச்சான் பண்ணிருக்கான், என்ன பண்றான், இவனை உட்கார வைக்கணுமே, தட்டி உட்கார வைக்கணுமே, என்ன ரொம்ப போயிட்டு இருக்கான், இவன் டார்கெட் அச்சீவ் பண்றான் மச்சான், நம்மள என்ன பண்றது, கொஞ்சம் அடக்கி வாசி மச்சான். நிறைய பேர் சேல்ஸ்ல 20 வருஷமா இருக்கு, 23 வருஷமா இருக்கு சேல்ஸ்ல. என் பசங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கொஞ்சம் அடக்கி வாசி மச்சான், ஒன்னால எங்களுக்கு பிரஷர் ஆகுதுமோ. ஏன் நானே கடனை வாங்கிட்டு இன்சென்டிவ் வந்தா தான் ஓட்ட முடியும், இவங்களுக்காக நான் பிசினஸ் கம்மியா பண்ண முடியும். அந்த வேர்ட் கால் அப்ரிசியேஷன். உங்களை நீங்கள் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், எதையுமே கடைசி நாள்ல லாகின போட்டு காசு பண்ணணும், அது எப்படி பண்ணலாம், சில விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சேன். முன்னாடி இருக்கவன்றவன் ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனல் ஃபேக்டர், நம்மளே அவன் நெகட்டிவ் பண்ணுவான், அந்த அந்த நெகட்டிவ்னஸ் தான் நம்மளோட மோட்டிவேஷன், ரைட்? அப்ப என்ன பண்ணும், அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்கள் அதாவது சக்சஸ் சீக்ரெட் என்ன அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நீங்கள் அதாவது ஏ வர்சஸ் ஏன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, அட்ராக்ட் வர்சஸ் அப்ரிஷியேட். நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அட்ராக்ஷன் கிடைக்கும். நீங்கள் எதை எதிர்பார்க்கறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும், ரைட்டா? அடுத்தது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ப்ராஸ்பெரிட்டி. த வேர்ட் கால் ஏ அண்ட் பி. ஏன்னா அபண்டன்ஸ், பினா ப்ராஸ்பெரிட்டி. ஏன்னா அபண்டன்ஸ், பினா ப்ராஸ்பெரிட்டி. இந்த பிலீவ் சிஸ்டத்துல என்ன பண்ணணும், நம்ம ஃபீலிங்ஸை ஃபோக்கஸ் பண்ண சொல்றாங்க. என்ன மாதிரி ஃபீலிங்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராஸ்பெரிட்டியான ஃபீலிங்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ப்ராஸ்பெரிட்டி வார்த்தை எவ்வளவு அழகு பாருங்க, ப்ராஸ்பெரிட்டி எவ்வளவு அழகு பாருங்க. அது என்ன பண்ணுது, இப்ப உங்களோட ப்ராஸ்பெரிட்டி வந்து எங்க இருக்கு, ரெண்டு விஷயத்துல இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இம்மிடியட்டா உங்களுக்கு தேவைப்படுற பினான்சியல் சக்சஸ் எதிர்நோக்கி இருக்கு. ரெண்டாவது அதனால ஏற்பட போற இந்த மெட்டீரியல் வெல்த்ல இருக்கு. நிறைய செல்வ வளங்கள் வேணும், இமீடியட்டா எனக்கு ஒரு பினான்சியல் சக்சஸ் வேணும், எனக்கு பணம் வேணும், அதான் சொல்றேன். இதற்கு நானு என்னுடைய ஃபீலிங்ஸை பாக்குறேன். மோஸ்ட் டைலூட்டட் ஃபீலிங்ஸ் என்ன தெரியுமா, அதீத காம எண்ணங்கள். நிறைய பேர் பேசுறது அதுதான். எப்போ உங்களுக்கு அதீத காமமும் அதீத கோபமும் வருதோ, இது மனம் ஃபுல்லா வியாபிக்குதோ, போன் வந்து ஃபுல்லா வியாபிக்கும் போது மைண்ட் அது ஆட்டோமேட்டிக்கா மாறுது. நீங்கள் ஒரு 100% டேலண்டான பையனா இருந்தாலும் கூட அதீத போன் வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இது என்ன பண்ணுது அப்படின்னா மைண்டுக்குள்ளேயே போகுது. அது ஒரு அப்படியே இருக்கும். அதாவது ஒரு உடம்பா பார்க்க ஆரம்பிக்கும், ஒரு பொண்ணை உடம்பா பார்க்கும் போது இது அப்படியே வர 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 மைண்ட் வந்து வியாபித்து 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 நம்மளுடைய ஆறா வந்து அப்படியே நெகட்டிவா மாறும். ஃபீலிங்ஸுக்கு மிகப்பெரிய பவர். இதுதான் சொல்ற நெப்போலியன் ஹில்லுடைய திங்க் அண்ட் க்ரோ ரிச்ல 8வது ரூல் இதுதான். அதை சரியா பண்ணணும், சேனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அதை சொல்ற பாருங்க. இந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸை மட்டும் சரியா சேனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை விட பெரிய வெற்றியே கிடையாது. உங்கள் கோபத்தை உங்களால ஹேண்டில் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண சொல்ல. உங்களுடைய கோபத்தை, காமத்தை, குரோதத்தை ஹேண்டில் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணாதீங்க. எப்படி சேனலைஸ் பண்ணணும் அதுதான் மேட்ரு. எந்த ஒரு விஷயமும் நல்லா படி, நல்லா மார்க் எடு, சைக்கிள் வாங்கி தரேன், இதே மாதிரி எந்தெந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கோ அதை சேனலைஸ் பண்ணும். இது நடந்தா இது நடக்க போகுது, இது நடந்தா நடக்க போகுது. நமக்கான ஒரு குட்டி குட்டி டார்கெட் வைக்கணும். ஏன்னா ஃபீலிங்ஸ் தான் பயங்கர அஃபெக்ட் பண்ணுது. உங்களோட ஃபீலிங்ஸ் பேசும்போது வெளியில தெரிஞ்சிடும், வெளியில தெரியாத நினைக்கிறோம். நம்ம மனசுல நினைக்கிற அந்த அப்படியே அந்த அக்லி ஃபேஸ் வந்து அப்படியே அக்லி மைண்ட் வந்து வெளியில தெரியும். அதற்கு என்ன சொல்றேன்னா அதை கட்டமைக்கணும், சரியா கட்டமைக்கணும். த வேர்ட் என்ன அப்படின்னா
ப்ராஸ்பரிட்டி வரணும் அப்படின்னா எதெல்லாம் உங்களை அதிகமா டிஸ்டர்ப் பண்ணுது? ஏன்னா நிறைய மெசேஜ் எனக்கு வருது, நான் அதீத காமத்தோட இருக்கேன், என்னால கான்சன்ட்ரேட். இது இயல்பான கேள்வி, சாதாரண கேள்வி. காமம் என்பது இயல்பும் அதிகமாகும் போது பிரச்சனைகள் வரதான் செய்யும். எதுவுமே அதிகமாகும் போது பிரச்சனைகள் தான். சரியா? இந்த இடத்துல வந்து அதை சேனலைஸ் பண்றது எப்படி? கண்டிப்பா நான் சொல்றேன் பாருங்க, சில விஷயங்களை பழக்கங்களை விடணும் அப்படின்னா அதிகாலை எந்திரிக்கிறது, நைட்டு தூங்குறது, நைட்டு மொபைல் பார்க்காம இருக்குது. அது டிஸ்டர்ப் பண்ண டைம் வேஸ்ட், கண்ணு சூடாகும், பாடி எரியும். அது மாஸ்டர்பேஷன் ரொம்ப பெரிய டேஞ்சரஸான இடத்துக்கு கொண்டு போகும். இதெல்லாம் நீங்க மாத்தணும் அப்படின்னா, பசங்க மாத்தணும், உங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா, இப்ப ஈஸியா மொபைல் எல்லாமே கிடைக்குது. நிறைய வந்து என்ன சொல்றது, எல்லாம் டேட்டிங் ஆப்ஸ் வந்து ரொம்ப எல்லாமே ஈஸி, எல்லாமே ஈஸி. ஒரு ஆப்ல நீங்க என்ன வேணா பண்ணிக்கணும். சரியா? அதை கட் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரம் நைட்டு தூங்க போகணும், காலைல எந்திரிக்க வைக்கணும். உங்கள் குழந்தைகளை காலைல சீக்கிரம் எந்திரிக்க வைக்கும் போது என்ன ஆகும்னா அவங்க சீக்கிரம் தூங்குவாங்க. அப்ப தேவையற்ற விஷயங்களை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். சரியா? அவனுக்கு சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வர்றது இயல்பு தான். ஏன்னா ஹார்மோன், குழந்தைகள் வந்து ஏறக்குறைய 11 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள இந்த ஃபீலிங் வந்துருது. அதே வயசுல தான் நம்ம வந்திருக்கோம். அப்ப நமக்கு ஃபீலிங் வரும்போது நமக்கு சொல்லித்தர ஆள் இல்ல. இப்ப எல்லாமே நிறைய சைக்காலஜிக்கல் விஷயம் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதாவது அதீத காமத்தால, கோபத்தால, குரோதத்தால நம்ம வாழ்க்கையை இழக்கணுமா? எது அல்டிமேட் கோல்? இவர் செமையா கோபப்படுவார் சார், ஷார்ட் டெம்பர், ஒரு சிலையா வைப்பான் சார், பணக்காரன் சார், BMW வாங்கியிருக்கான், இவன் பிசினஸ் அச்சீவ் பண்ணிருக்கான், 100 கோடி சம்பாதிச்சிருக்கான் சார், அவன் யூனிகான் ஆயிட்டான் சார். அப்படியா? என்னப்பா காலேஜ் டிராப் போட்டு யூனிகான் ஆயிட்டானா ஜிப்டோல? பால் பால் பாய்ஸ் மாதிரி இருப்பானுங்க ரெண்டு பேரும். அவனுங்க வந்து யூனிகான் ஆயிட்டானுங்க. வேர்ல்டுல இந்தியாவில மொத்தம் 150 யூனிகான் தான், அதுல ஆயிட்டானுங்க. அப்ப இந்தியாவில் இருக்க பணக்காரங்கள்ல காலேஜ்ல போய் உட்கார்ந்து ஒரு வாரம் படிக்க முடியல, என்னால வர வெளியில வந்த பையன் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற 150 பணக்காரல ஒருத்தன் வந்துட்டான். நம்ம பசங்களை காலேஜ்ல வச்சு காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சிருக்கோம். அவனுக்கு ஒரு பைக்கு, அவனுக்கு ஒரு என்ன சொல்ற ஃபீஸை கட்டி உட்கார வச்சிருக்கோம். ஏன்னா பணக்காரனே வெளில வந்துட்டான், நீ என்ன பண்றீங்க உட்கார வச்சுக்கிட்டு கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சுட்டு இருக்க? அவன் என்னென்னலாம் பண்ணுவான் யோசிப்பாரு. நீ என்னென்னலாம் பண்ணலையோ அதெல்லாம் அவன் பண்ணுவான். இது ஒரு பெருமையா? அப்ப லாஜிக் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைகளை சரியா வளர்க்கணும் அப்படின்னா நாம சரியா மாறணும். அப்ப நீ இந்த இடத்துல நீங்க எழுத வேண்டியது என்ன, எதுல நீங்க அதிகமா ஃபீலிங்ஸ் உங்களுக்கு அதிகமா காட்டுறீங்க, அது வந்து டைலூஷன் டைவர்ஷன். புரியுதா? அது நீங்கள் வந்து சேனலைஸ் பண்ணப்படுங்க. நீங்க சீக்கிரம் பாடுங்க, காலைல எந்திரிங்க, உங்க டார்கெட்டை யோசிங்க, ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். உங்களுக்கான நேரத்தை உருவாக்குங்க. இந்த இடத்துல இவ்வளவு நேரம் தான் இதை ஒரு ஃபேஸ்புக் பார்க்க போறேன், யூடியூப் பார்க்க போறேன், அடுத்தது இன்ஸ்டா பார்க்க, இது மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க. அந்த நேரத்தை தவிர வைக்காதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, சில கால்ஸ் நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய நேரம் நமக்கு டைம் போயிடும். அப்ப என்ன பண்ணணும், அலாரம் செட் பண்ணிடும். ஒரு காலை வந்து ஒருத்தர் பேசுறேன், தேவையில்லாம உங்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னா ஒரு அலாரம் செட் பண்றேன். அந்த அலாரம் அடிக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் அலாரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு அலாரம் வச்சிட்டோம்னா நம்மளோட கால் வந்து 15 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் போது ரெண்டு மூணு அலாரம் அடிக்கும். சார் இன்னொரு லைன்ல நான் எப்படி சொல்லுவேன்னா, சார் ஃபாரின் கால் ஒண்ணு வந்து வந்துட்டே இருக்கு, ஒரு இன்னொரு கால் ஸ்டார்ட் ஆகும் போது ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி, அப்ப அது கட் ஆயிடும். இல்ல சார் இதை மட்டும் சொல்லிடுங்கன்னா ஓகே. அப்ப ரெண்டாவது அலாரத்துக்கு போறோம். ஒரு இப்போ அப்ப அதுக்குள்ள ஒரு இதை சொல்லிடணும். லாஜிக் என்னன்னா, சார் இதை பண்ணுங்க சார், ஒன்னும் இல்லை சார், கோல்டன் அவர் வாங்க 21 நாள் பண்ணுங்க, ஸ்ட்ராட்டஜி தான் சார், இவ்வளவு கடனுக்கான விஷயத்தை பண்ணுங்க, கான்டாக்ட் லிஸ்ட் எடுங்க, இதை மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணுவேன். இப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்கு, உங்களுக்கு பண சேலஞ்ச் என்ன இருக்கு, உங்களோட ஃபீலிங்ஸ் எங்க டிஸ்டர்ப் ஆகுறீங்க, எந்தெந்த விஷயங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, இதெல்லாம் எழுதி அதுக்கான மாற்று என்னன்னு யோசிச்சீங்க. புரியுதா? இதுல இருந்து வெளில வர முடியும். எந்த ஒரு பழக்கத்துல இருந்து வெளியில வர முடியல, ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா அதுக்கு நீங்க நம்பணும். அது ஒரு சுகமோ போதையோ மாறிச்சு அப்படின்னா பயங்கர போதை. அந்த போதையை சொல்லவே முடியாது. இருக்கிறதே சொல்றேன், இது எல்லாத்த விட மிகப்பெரிய போதை அந்த போதை தான். அந்த போதையை ஒரு நாள் குறைஞ்சதோ இல்ல கட் பண்ணீங்களோ வேற லெவலில் நீங்க ஜெயிப்பீங்க. அதனால இதை யோசிங்க. நெப்போலியன் ஹில் வந்து 8th ரூல் என்னன்னு போட்டு கூகுள்ல படிச்சா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தது வைப்ரேஷனல் அலைன்மெண்ட். இது ரொம்ப 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 முக்கியம். சரி, வைப்ரேஷனல் அலைன்மெண்ட் உங்களோட ஃப்ரீக்வன்சி எதை அட்ராக்ட் பண்ணுது, உங்களோட ஃபீலிங்ஸை குறையும் போது எது உங்களுக்கு வருது, உங்கள் இலக்குகள் என்ன, அந்த இலக்குகளை அடைவதற்காக நீங்கள் கடைசியில எப்ப கோவப்பட்டீங்க, இனி கோவே பட மாட்டேன் அப்படின்றதுக்கு என்ன செயல்களை செய்ய போறீங்க. முதல்ல குடும்பத்துல இருந்து ஆரம்பிங்க. இந்த கோபம் குறையணும் அப்படின்னா, வைப்ரேஷனல் அலைன்மெண்ட் அதிகமாகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்கள் குடும்பத்துல கத்துறதை நிறுத்துங்க. உங்க வீட்டுல ஒரு ரூல்ஸை கொண்டு வாங்க. என்ன தெரியுமா, இன்னையில இருந்து அடுத்த ஒரு 21 நாளைக்கு யாரும் சவுண்டா பேசக்கூடாது. ரூல் நம்பர் 1 அதுதான். சவுண்டா பேசணும் அப்படின்னா அதுக்கு என்ன என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணுங்க. நான் நினைப்பேன் சில பேர்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு காசு அவங்களுக்கு தரேன்னு சொல்லுவேன் நினைச்சுப்பேன் மனசுக்குள்ள. அப்ப டோட்டலா இப்ப சொல்லுங்க ஒரு வார்த்தையா, அப்ப என்ன இதை சொல்லிதான் ஆகணும். 10 வார்த்தை, ஒரு வார்த்தைக்கு 10 ரூபா, 10 வார்த்தை பேசினா 100 ரூபா. பேசி முடிச்சோன்னா இந்த கான்வர்சேஷன்ல 20 நிமிஷம் பேசியிருப்பேன், 1350 ரூபா சார்ஜ் அவங்களுக்கு கொடுத்தோம். அப்ப என்ன தோணும், ஓ 1350 ரூபாய் வேஸ்ட் பண்ணிட்டோம். வார்த்தைகள் அந்த எனர்ஜி, வார்த்தைகள் தேவையில்லாம போகும்போது அப்ப என்ன ஆகுது, எனர்ஜி லாஸ் ஆகுது. அந்த எனர்ஜி லாஸ் யார் தர முடியும்,
அப்ப வார்த்தைகளுக்கு நான் எப்போ காசை போடும்போது 1350 ரூபா ஐ எம் லூஸ். நான் வந்து ஒரு 1350 ரூபாய் இந்த கான்வர்சேஷன்ல லூஸ் பண்ணிருக்கேன். திரும்ப அவங்க லைன்ல வரும்போது நான் அலர்ட் ஆயிடுவேன். சரியா? இப்ப என்னுடைய இது ஒரு லாஸ்ன்னு வச்சுப்போம், 500 ரூபாய் குறைப்பேன். அப்ப எத்தனை வார்த்தைகள் பேசலாம் லாஜிக். அப்ப மேடம் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கால்ல இருக்கேன், என்ன விஷயமோ சொல்லுங்க, 2 மினிட்ஸ்ல முடிச்சிடும். அப்ப இல்ல சார் இதுதான் விஷயம், ரைட், 5 மினிட்ஸ் உங்களுக்கு எடுக்கலாம். அப்ப 5 மினிட்ஸ்ல என்னோட வார்த்தைகள் எவ்வளவு? ஒரு வார்த்தைக்கு 10 ரூபா. இப்ப குறையுதா இல்லையா? 1350 ரூபா. இது மாதிரி பண்ணும், நேரம் தான் பண்ணும். நேரத்தை பிளான் பண்ணிட்டீங்கன்னா 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் டைம் இருக்கு. 4 கால் எடுக்கலாம். 2 கால் தான் எடுக்கும்போது ஒரு காலே 40 நிமிஷம் போயிடும். அப்ப என்ன 20 நிமிஷம் இன்னொரு காலம் முடிக்கணும். அதனால டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணும்போது உங்களை அறியாமலேயே உங்களோட சீக்கிரட்டை வெளில சொல்லுவீங்க, உங்களோட ஸ்ட்ராட்டஜி வெளில சொல்லுவீங்க. இதை வந்து முன்னாடி இருக்கவங்க பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ட்ரிகர் பண்ணாங்கன்னா நீங்க வந்து இன்னும் நிறைய வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, கட் டவுன் யுவர் வேர்ட்ஸ், கட் டவுன் ஒரு டைமிங்ஸ், ரைட். அடுத்த விஷயம் விஷுவலைசேஷன். இந்த 8வது ரூல் என்ன அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நினைச்சதை எதுனாலும் அச்சீவ் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய இலக்குகளை, உங்கள் கனவுகளை 100% ஸ்ட்ராங், the word called underline strong, 100% ஸ்ட்ராங்கா நீங்க என்ன பண்ணணும், நம்பணும். இந்த இடத்துல பாசிட்டிவ் எமோஷன்ஸ் ஆட் பண்ணிட்டு, இது நடந்தா இப்படி இருக்கும், நடந்துருச்சுன்னா இப்படி இருக்கும், வீடு வாங்கினா இப்படி இருக்கும், கார் வாங்கினா இப்படி இருக்கும், கடன் அடைஞ்சா இப்படி இருக்கும். இந்த கடன் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நாள் எப்படி இருக்கும்? கடனை அடைச்சிட்டு போய் பெருமாளை பார்த்துட்டு வரலாம். திருப்பதி எங்க வேணா போகலாம், சிம்லா கூட போகலாம், எங்க வேணா வெர்கோயின்ஸ் கூட போகலாம், தப்பே கிடையாது. இந்த லாஜிக் என்னன்னா, கடனை அடைப்பதற்கு ஒரு டேட் லைன், இதை பண்ண இதை பண்ணுவேன். அப்ப அந்த கடனை அடைச்சிட்டுனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஃபேமிலி நிம்மதியா இருக்கும்ல. அந்த நிம்மதியான நாளை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்த விஷயம் வந்து லெட் கோ பத்தி நான் சொல்லியிருந்தேன். லெட் கோ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி இப்ப சொல்றேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல நான் சொல்றேன். அதாவது உங்களுடைய தடைகளை ரிலீஸ் பண்ணுங்க. உங்களுடைய தடைகளை நீங்கள் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன எப்படி ரிலீஸ் பண்றது? லெட் கோ, உறவுகளை விட்டுருங்க, கோபத்தை விட்டுருங்க, அதீத காமத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல நீங்க முதல்ல எழுத வேண்டியது என்னன்னா, எது இதெல்லாம் உங்களை ரோட் பிளாக் பண்ணுது. ரோட் பிளாக் என்பது என்ன? மைண்ட் பிளாக். ஆட்டோமேட்டிக்கா நீங்க நினைக்கும் போது கூடயே ஒருத்தர் இருப்பாரு, அவர் உங்களை பிளாக் பண்ணுவார். அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. கடைசியில் உங்களோட எல்லா சேலஞ்சு காரணம் கூட இருக்கணும், யாரா வேணா இருக்கலாம். அவன் என்ன பண்ணுவான், உங்களுக்கு நம்பிக்கையானவங்களை பிரிக்கணுன்றதுக்காக, சார் அவர் இப்படி பேசுறாரு, நீங்க போன் எடுக்கலையா, அங்க பேசினாங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவ். நீங்க அவனை நம்பும் போது முன்னாடி இருக்க நம்ப மாட்டீங்க, ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் வந்துருக்கீங்க, மைண்ட் பிளாக் கிரியேட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கூட இருக்க ஒருத்தன் கட் பண்றான். சரி, அந்த இடத்துல அந்த எக்ஸ் போயிட்டான்னு வச்சுங்களேன், அந்த வேலையை நாமளே பண்ணுவோம். நம்மளை விட நம்மள யாரும் காலி பண்ணவே முடியாது, காலி பண்ணவே முடியாது. நம்மள முதல்ல காலி பண்ணதே நாம தான், நம்மளோட லேசினஸ் எல்லா விஷயங்களும் தான். அப்ப என்ன பாசிட்டிவ் எனர்ஜியை கட் பண்றதுக்கு உங்களுக்கான மைண்ட் பிளாக் என்ன, இதைதான் மேனிஃபெஸ்ட் பண்ணும். இதற்கு தான் இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, சுய கட்டளைகள் வருது. உங்களால எவ்வளவு பெரிய கோழையா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் சரி, உங்களால் பணக்காரனாவும் வெறித்தனமான வீரனாவும் மாற முடியும், அடிச்சு பிளாஸ்ட் நொறுக்கி எடுக்க முடியும். அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த விஷுவலைசேஷனை யோசிக்கணும். நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பாலை பறக்க விடுற சிக்ஸர் நீங்க நினைச்ச இந்த பால் அடிக்கிறதுக்கும், ஐயோ என்னடா தெரிச்சு ஓடி வரானே தாங்குமா அப்படின்னு நினைச்சா, எண்ணங்கள் தான் உங்களை வெற்றியை நிர்ணயிக்குது. ரெண்டாவது விஷயம், அந்த இடத்துல நீங்க மைண்ட்ல ஏதாவது சொல்லலாம். நீங்க சில பேரை பாருங்களேன், அவங்களோட வாய் அசையறத பார்க்கலாம், கான்பிடன்ட். சில பேர் பேசுறத நீங்க பார்க்கலாம். நிறைய பேர் பாருங்க, ஸ்டீவ் ஸ்மித் பாருங்க, அவரோட ஆக்ஷன்லாம் வேற மாதிரி இருக்கும், தாறு மாறா இருக்கும். ஸ்மித் வந்து வேற மாதிரியான வெர்பல் கம்யூனிகேஷன் வேற மாதிரி பண்ணுவான். ஏன் அவன் சொல்றான் அப்படின்னா, அதுல ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கு. நிறைய பேரு நீங்க டென்னிஸ் பார்த்திருப்பீங்க, விளையாடும் போது கத்துவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. சில பேர் கத்த மாட்டாங்க. ஏன் வந்து அந்த மாதிரி எனர்ஜி அவங்க ரிலீஸ் பண்றாங்க? அந்த இடத்துல பிரஷர் ரிலீஸ் பண்றாங்க, ரோட் பிளாக்ஸ், மைண்ட் பிளாக்ஸ். அவங்க கத்த 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 எனர்ஜி ஆவாங்க, அவங்களுடைய சத்தமே அவங்களுக்கு கான்பிடண்டா கேட்கும். அதனாலதான் நான் சொல்றேன், சுய கட்டளைகளை உங்கள் வாய்ஸா சொல்லி நீங்கள் கேளுங்கள். உங்கள் வாய்ஸா கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து சொல்லுங்கள், உங்களோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும். லாஸ்ட் ஒண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் மிகப்பெரிய பணத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறீர்கள், வெற்றியை ஈர்க்கிறீர்கள், நிறைய மனிதர்களை ஈர்க்கிறீர்கள். கிராட்டிடியூட். எந்த அளவுக்கு நீங்க கிராட்டிடியூட பிராக்டிஸ் பண்றீங்களோ, அது வந்து மிகப்பெரிய விஷயம், உதவியே உங்களுக்கு பண்ண போகுது. என்ன பண்ண போகுது? கிராட்டிடியூட் வந்து என்ன பண்ணும்? ஒரு உளவியல் ரீதியான உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து ஒரு கிராட்டிடியூட் சொல்றீங்க, 2 பேருக்கு சொல்றீங்க, உங்களோட அப்பா அம்மா குரு, இதெல்லாமே பாசிட்டிவ் கிராட்டிடியூட். நெகட்டிவ் கிராட்டிடியூட் ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? எவன்லாம் உங்களை ஏமாத்தினா, போய் சொன்னா, நாசமா போறடா இவெல்லாம், வாழ இவெல்லாம், இவன் எவனமோ சாவறான், இவன் சாட மாட்டான்டா, சாக மாட்டான்டா அப்படின்னு நினைக்கிறதுக்குனே ஒரு லிஸ்ட் இருக்கும். பாசிட்டிவ் லிஸ்டோட நிறைய பேருக்கு நெகட்டிவ் லிஸ்ட் இருக்கு, ரைட்டா? முதல் விஷயம் என்ன தெரியுமா? இந்த நெகட்டிவ் லிஸ்ட் அதிகமா மைண்டுக்குள்ள போகுது. இவனுங்களை என்ன பண்ணும், காலி பண்ணும்னா, நாம காலியா பண்ண வேணாம், அவங்களே காலி ஆயிடும். ஒருத்தனை காலி பண்ணு நீங்க நினைச்சு, நீங்க காலி பண்ண நினைக்க, அதுக்கான பிளான் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட, அவனே காலி ஆயிடுவான். அவன் அமைதியா இருக்கான், அவனே காலி ஆயிடுவான். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுங்க? அவனை காலி பண்ணதான் நம்ம வேலை. நம்ம கூட இருக்கணும், காப்பாத்துறது நம்ம வேலை, நம்ம ஜெயிக்கிறது நம்ம வேலை, பணம் சம்பாதிப்பது நம்ம வேலை, நம்ம டீமை ஜெயிக்க சம்பாதி வைக்கிறது வேலை. எவனோ ஒருத்தன் நெகட்டிவ் பண்றான், அவன் காலி, அவனும் சாபம் விடுறது. முட்டை முட்டை எடுத்துக்கிட்டு போய் தர்காவா போயிட்டு இருக்க முடியும்?
ஏன்னா லூசு மாதிரி இருக்கு. அதை தள்ளி விட்டுட்டு அவன் வேணாம், அவனை எப்படி போன அந்த வெஞ்சன்ஸை எடுக்கணும் மைண்ட்ல அப்படின்னா, அவன் வந்து மைண்ட்ல உட்காந்துருக்கான். யோசிச்சு பாருங்களேன், கூட இருக்கவனோட பிளஸ் எல்லாம் தெரியாது, விட்டு போன ஒருத்தி தான் தெரியவா, நெகட்டிவ் தான் மைண்ட்ல இம்பாக்ட் பண்ணும். அப்ப அதை எராடிகேட் பண்ணி எடுத்துடணும், கேன்சர் கட்டியே எடுத்துடணும். அதுக்கு தான் கிராட்டிடியூட். இது பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய வைப்ரேஷனோட ஃப்ரீக்வன்சி மாறுது. நீங்கள் வந்து கெர்னல் போட்டோகிராஃபில உங்க ஆரவை செக் பண்ணீங்கன்னா ஒண்ணு கிடையாது, சிம்பிளான ஒரு டெக்னிக் இருக்கு. என்ன தெரியுமா? நீங்க இப்ப ஓகே ஃபர்ஸ்ட் உட்காந்து நார்மலா ஒருத்தனை நினைச்சு பாருங்க, ஐயோ இந்த ஃப்ராடு பையன் காசு வாங்கிட்டு தரானா ஏமாத்திரானா, இவனால நான் அவனுக்கு ஜாமீன் போட்டு நான் கஷ்டப்படுறேன்டா இப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம். இவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் மாட்டிக்கிறேன்டா இப்படின்னு நினைக்கும் போது, இப்போ உங்களுடைய கெர்னல் போட்டோகிராஃபில உங்களுடைய ஆரா எப்படி இருக்குன்னு பாருங்க. பிளஸ் ரெண்டாவது, நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து அதே மனுஷனுக்கு கிராட்டிடியூட் சொல்லி பாருங்க. சில பேர்லாம் கேட்பாங்க, ஏன் சார் என்ன ஏமாத்திரான் நடு ரோட்ல நிக்கிறேன், அவனுக்கு போய் கிராட்டிடியூட். திரும்ப சொல்றேன், அவனுடைய எண்ணங்கள் மைனஸா உங்க மைண்ட்ல இருக்கும் போது அது ரோட் பிளாக்கா மைண்ட் பிளாக்கா மாறுது. அதனால உங்களுக்கு ஒரு வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி கிடைக்கல. அதனால உங்களுக்கு முன்னாடி இருக்க விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா நடக்கல. நீங்களே உங்களுக்கு தெரியாம ஒரு தப்பான மனிதனை தப்பான மனுஷன் உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டு அவன் செய்த செயலை நினைத்து உங்களுக்கு வர வேண்டிய நல்ல காரியங்கள் பணத்தை இழக்கிறீர்கள். புரியுதா? அப்ப லாஜிக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, பாசிட்டிவான விஷயங்கள் உங்களை நோக்கி வரணும்னா நீங்கள் அவங்களுக்கு இன்னையில இருந்து ஒரு நெகட்டிவ் கிராட்டிடியூட், நெகட்டிவ் வேர்டே வேணாம், கிராட்டிடியூட் சொல்லுங்க. நல்லா நான் எப்படி சொல்லுவேன், செம்ம கடியா இருக்கும், காரை அடிச்சு செவுத்துல வச்சு என்ன சொல்றது நசுக்கணும் போல வெறித்தனமா இருக்கும். இப்படி ஒரு மனுஷனாடான்றதுக்கு என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. லாஜிக் என்ன தெரியுமா? அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. சார் என்ன சார் அப்படின்னா, அவங்க அப்படிதான், மனிதர்கள் அப்படிதான். நான் திரும்ப சொல்றேன், அதனால என்னோட நம்பர் 1 வீடியோ எடுத்து போய் பாருங்க. 1600 வீடியோக்கள் இருக்கு சேனல். முதல் வீடியோலே சொல்லியிருப்பேன், நன்றியை நாய்களிடம் மட்டும் எதிர்பாருங்கள், எவனுக்கு எது சொல்ல. இந்த வார்த்தை நிதர்சனமான வார்த்தை. ஒருத்தனும் நன்றி நினைச்சு பார்க்க மாட்டான். உங்கள்ட்ட இருந்து ஏதாவது அனுபவிக்கலாம், பலன் அடையலாம், பணம் பார்க்கலாம், யூஸ் பண்ணதான் உங்களை ஒரு மெட்டீரியல் ஆக்கிடுவாங்க கடைசி வரைக்கும். ஆனா யாரோ ஒரு அத்தி பூத்தார் போல ஒரு ஜீவன் இருக்கும், அது இருந்தா அது கூட இருக்கான்னு தெரியாது. இன்னைக்கு அது ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு வேற மாதிரி இருக்கும். இப்ப நல்லவன் கடவுள்னு பேசின வாய் தானே வந்து கெட்டவன் பேசுதே, விட்டுறணும். ஒரே ஒரு வைப்ரேஷனல் அலைன்மெண்ட் நம்மளோட குருவோட இருக்கு. அந்த குருவோட அலைன்மெண்ட் சரியா இருந்ததுன்னா இந்த மாதிரியான நெகட்டிவ் பீப்புளோட அலைன்மெண்ட் நம்மளை தாக்காது. நம்மளை நெகட்டிவா எவன் சொன்னாலும், கெட்டவன் முட்டாள் எது சொன்னாலும் நம்மள பாதிக்காது. இப்ப லாஜிக் என்ன அப்படின்னா, நான் வேற மாதிரி இந்த டெக்னிக்ஸ் கொண்டு வந்தேன். என் குருட்ட போய் உட்காரும் போது டென்ஷன் ஆயிட்டேன். நான் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒரு இன்சிடென்ட், ஒரு பொண்ணை வந்து ஹாராஸ் பண்ணி, ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை ஹாராஸ் பண்றாங்க, ஒரு 5 பேர். அந்த பொண்ணை 8 அது வந்து இப்ப ஸ்டில் நவ் அதோட தாய்மாவே ஹாராஸ்மெண்ட்ல இருந்து ஒவ்வொன்றா சைக்காலஜி அந்த பொண்ணை வேற மாதிரி மாத்திட்டாங்க. அந்த பொண்ணு வந்து கவுன்சிலிங்ல வந்து என்கிட்ட பேசுது, பேசி கத்தி அழுவுது. பெரியப்பா நான் சொல்றது பாருங்க, தாய் மாமா அந்த பையன் ஐடில பெங்களூர்ல ஒர்க் பண்றான். சரியா? யோசிச்சு பாருங்க. அக்கா 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 பொண்ணு, இது சின்ன பொண்ணு. அது ஒரு கடை வச்சிருக்கு, பக்கத்துல இருக்க மெக்கானிக்ல. ஒவ்வொருத்தரோட ஸ்டேரியை கேட்கும் போது நான் அப்படியே, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, சாவு அடிக்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி இந்த கதையை சொல்லி அழுது அந்த பொண்ணு, வேற மாதிரி ஆயிட்டேன். இப்ப அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் குருவை சந்திக்கிறேன். நான் ஒரு முடிவு வந்துட்டேன். சரியா? ரொம்ப அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க. ஒருத்தர் ஒரு அண்ணன் அதிகமா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சித்தப்பா, சொந்த சித்தப்பா அண்ணன் பொண்ணு, அந்த அண்ணன் இல்லாத டைம் எல்லாம் இது வேற மாதிரி ஹாரஸ்மெண்ட், அடிக்கிறது, சும்மா விளையாடும் போது என்ன பொம்மையோட சேர்த்த பலான்னு அடிக்கிறது, சொன்ன சாகடிச்சிருவோம், சொல்லுவியான்னு அந்த குழந்தைய பயமுடுத்துறது. ஒரு குழந்தை எவ்வளவு தாண்டா கஷ்டப்படணும். அந்த பொண்ணு என்ன தெரியுமா, அந்த பொண்ணு ஒரு கோல்டு மெடலிஸ்ட். ஒரு பொண்ணு கோல்டு மெடலிஸ்ட். அந்த பொண்ணுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்ட பொண்ணே கோல்டு மெடலிஸ்ட். அப்ப யோசிச்சு பாருங்க. எனக்கு இந்த இன்சிடென்ட் கேட்ட உடனே அவங்க எல்லாம் ரொம்ப சாதாரண, என்ன வேணா பண்ண முடியும் நம்மளால. சரியா? லாஜிக்கா நான் வந்து என் குரு வந்து கூப்பிட்டு கிராட்டிடியூட் எழுத சொல்றாங்க. அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, லெட் கோல, மன்னிச்சிரு மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு? இவங்கெல்லாம் மன்னிக்கணுமா? உன மன்னிக்கிறவங்களாம் அவன் என்னடா மனுஷன் அப்படி. உன் குழந்தை யாராவது அடிச்சா அப்படி இருக்கும், பலார் அடிக்கும் சார் அப்படின்னு சொல்லி அழுது. என்னடா அது சொந்த சித்தப்பாடா, அவன் ஜெயிக்கிறான்னா, அவன் காசு சம்பாதிக்கிறானா, அவனுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, பணக்காரன். அவனை பீட் பண்ண முடியலையே, நம்மள எல்லாம் அண்ணனை பாருன்னு சொல்றாங்கன்னா அதோட குரூயல்டி எங்க காட்டுறான் பாருங்க. சின்ன பொண்ணு, குழந்தையில இருந்து அடிச்சிருக்காங்க அந்த பையன். அதனால என்ன பண்ணும் இது, என் குரு சொல்றாங்க, வெஞ்சன்ஸை எடுத்துருணும். எனக்கு வெஞ்சன்ஸ் ரொம்ப அதிகமாகுது. அப்ப என் குருகிட்ட வந்து ஒரு விஷயத்த நான் கேட்கிறேன், என்னால முடியல, டாலரேட்டே பண்ண முடியல இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நான் வந்து ஒரு ஆம்பளை பையன் நம்புறேன், இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற. என் குரு அதை கடந்து போறாங்க ஸ்மைல் பண்ணிட்டு. என்ன தெரியுமா சிம்பிளான விஷயம், செய்ய வேண்டிய விஷயங்கள் தானாவே நடக்கும். அதுக்காக நம்ம செய்யக்கூடாதா அப்படின்னா சிம்பிள். இந்த இடத்துல லெட் கோ பண்ண கத்துக்கோ, அந்த எமோஷனை சேனலைஸ் பண்ணு. என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் ஒழிஞ்சு என்ன பண்ணணும்னு நினைச்சு எமோஷன் ஆகக்கூடாது. நீ ஆக்ஷனை தான் யோசிக்கணும் ஒழிஞ்சு உன் எமோஷனை ஃபோக்கஸ் பண்ற, இது தப்பு, ராங் அப்படின்னு. புரியுதா நம்ம நண்பர்களே? யாரையுமே ஆக்ஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணணும்.
அதை நினைச்சு எமோஷன் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நடந்துருச்சா, இந்த தூத்துக்குடி துப்பாக்கி தூடு பாருங்க, வாயிலே சுட்டானா பாருங்க. அவளாம் மனுஷனா அவளாம் ஒரு பொண்ணு போராளி. அவ எதுக்காக போராடா, வாயில மூளை வந்து சுட்டு வெளியில வருதுங்க. வெளியில அந்த குழந்தையோட அம்மா என்னவா வயசு பொண்ணு, அது எவ்வளவு கனவுகள் இருக்கும். யாருக்காக ரோட்ல வந்து போராடிச்சு? கார்பரேட் கைக்கூலிகள் இவங்கெல்லாம் கொளுத்துடணும், அவங்களாம் எரிய விடணும். யாரெல்லாம் பண்ணாலும் இவெல்லாம் மனுஷனாங்க. அவன் குழந்தைனா எப்படி பண்ணும்? அவன் குழந்தைக்கு சுண்டோரில் அடிப்பட்டா இவன் டென்ஷன் ஆக மாட்டான், டென்ஷன் ஆவான். துப்பாக்கி தோட்ட தொலைச்சு முன்னாடி வருதுங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் என்ன விஷயம்? கர்ப்பிணி பண்ண வந்து எட்டி வச்சு ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் வந்து பண்றான். இப்ப என்ன இப்ப வயலட் பண்ண என்ன, ஹெல்மெட் போடலாம் என்ன? இப்ப அந்த கர்ப்பிணி பெண்ணும் அந்த குழந்தை என்ன ஆகும்? இதுக்கு என்ன தீர்வு? இவங்க எல்லாம் யார் தண்டிக்கப்பட போறாங்க? 1,50,000 பேரை. இசைப்பிரியாவோட வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? இசைப்பிரியா ஊடகத்துறை LTD-ல 1,50,000 பேர் இனப்படுகொலை. கேவலமான அரசுகளை ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மீனவர் இறந்திருக்காரு, ஒருத்தரை தேடுறாங்க. இது வந்து தங்கச்சி மூணு அக்கா மூட மீனவர்கள் ரொம்ப சாதாரணமா நடக்குது. ஒரு சாதாரண நிகழ்வு. நமக்கு நியூஸ் அது. பினராயி விஜயன் வந்து கேஸ போட்டு காசு வாங்குறாரு, காம்பன்சேஷன் வாங்குறாரு. எங்க வாங்குறாரு? இத்தாலிய கப்பல் வந்து அடிச்சு சாவு அடிச்சுச்சு, கேஸ போட்டு அவனை உள்ள அரெஸ்ட் பண்ணி எங்க போகுது? ஆனா அதே கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்ட் லெட்டர் எழுது. யாருக்கு? இங்க பிரதமருக்கு லெட்டர் கரஸ்பாண்டிங்களா என்ன சொல்றது? என்ன லெட்டர் எழுதிருக்கு? எந்த காலத்துல லெட்டரே கிடையாது பாப்பலாம். இப்ப எழுதுறான், காணவில்லை ஒருத்தர் இறந்துட்டார். அதாவது இலங்கை படகு ரோந்து படகு மோதி அந்த குடும்பம் என்ன ஆகுது? சரி, நான் என்ன கேக்குறேன், வல்லரசு GDP என்ன? இது வந்து வேற ஏதோ ஒரு மாநிலத்துல ஏதோ ஒரு ஆச்சு. கேரளாவில் நடக்கும்போது என்ன ரியாக்ஷன், தமிழ்நாடு நடக்கும்போது என்ன ரியாக்ஷன்? அந்த குடும்பம் என்ன வருது? எத்தனை மீனவர்கள் இது வரைக்கும் இலங்கை கடற்படையினால கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு என்ன தீர்வு? அவன் மேல ஒரு கேஸ போட முடியுதா நம்மளால? ஒரு கோஸ்ட் கார்டு போட்டு 2 போட்டு வாங்கி ஓட விடலாம்ல, பிட்வீன் ஒரு 40 கிலோமீட்டருக்கு. ஒரு பயமாவது வரும்ல. ஏன் ஒரு இந்தியன் கோஸ்டல் கார்டு என்ன பண்ற? கோஸ்டல் கார்டு எங்க இருக்கான்? இந்தியன் கோஸ்டல் கார்டு இல்ல. தமிழ்நாடு ஒரு கோஸ்டல் கார்டு போட முடியாது நம்மளால. 2 போட்ட விட முடியாதா? போயிட்டு வந்தா என்ன ஆகும்? அட்லீஸ்ட் டூரிசம் போட்டு நாலு போனா கூட ஒரு பயம் வரும். அவன் மோதி சாவறானா, அது என்ன தைரியம் அவனுக்கு? அவன் யார்? அவன் எப்படி கொலை பண்றாங்க? அத இதுக்கு எதுவுமே நடக்கல. ஒரு பேப்பர்ல நியூஸ் வருது, ஒரு முதலமைச்சர் வந்து PM-க்கு எழுதுறாரு, கடந்து போயிடுறாரு. எத்தனை பேர் தான் சாவான் வாழ்க்கையில? உலகத்திலே நான் சொல்றேன் பாருங்க, அண்டைய நாடு, ஒரு சாதாரண நாடு, சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்த நாடு, நம்ம அரிசி அனுப்பணும் கப்பல்ல, புரியுதா? நம்ம சாப்பிடுற எச்சி நாய்கள் அவனுங்க நம்ம சாவடிக்கிறானுங்க. தன்மானம் இனமானம் ஏதாவது ஒன்னாவது இங்க இருக்கணும் இருக்கா? எதுவே நான் யோசிச்சு பாருங்க. அந்த செத்து போன வந்து இங்க இருக்க யாரோ ஒரு மினிஸ்டரோட பையனாவோ ஹையர் அபிஷியலோட பையனாவோ இருந்தா நிலைமை என்ன? எல்லாருக்கும் ரத்தம் தானே, எல்லாருக்கும் உணர்வு தானே. இதை சகித்து கொண்டு போவது எப்படி? நம்மளாம் என்ன இருக்கு? நம்மள ரத்தம் ஓடுதா இல்ல நமக்கு? ஏன் இதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டான்? சரி, யாராவது ஒரு அபிஷியலாவது பொங்க மாட்டானா? அந்த ராமேஸ்வரத்துல இருந்தவர் தானே அப்துல் கலாம் ஜனாதிபதி. அங்கதான் அதிகமா நடக்குது. ஒரு எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் யார்? ஒரு தமிழன் வந்து பினான்ஸ் மினிஸ்டர் ஒரு தமிழ் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு மினிஸ்டர். ஏன் இதெல்லாம் நடக்குது? அடி வாங்கி சாகிறதுக்காக பிறந்திருக்கோம். அந்த இறந்து போனவர்களுக்கு ஒரு அம்மா இருக்கும், குடும்பம் இருக்கும், குழந்தை இருக்கும். ஏன் இதெல்லாம் நடக்குது? இதை தடுப்பதற்கு இது கூட இல்லைன்னா ஒரு என்ன ஆண்மைத்தன்மை என்ன? இது எதுக்கு? இப்ப என்ன பண்ணும்? இது ஏன் ஒரு நியூஸா போகணும்? நான் ஏன் சாகணும்? ஒரு மீனவனா ஒரு வேளை நான் ராமேஸ்வரத்துல இருந்தேன்னா நான் ஏன் சாகணும்? என் உயிர் யார் ஒருத்தன் கையில இருக்கா? இதை தொடர்ந்து தானே பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் இறந்திருக்காங்க? மோர் தென் 1000+ பீப்புள் இறந்திருக்காங்க. 1000 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த நியூஸ் ஏன் பெருசா பிளாஷ் ஆக மாட்டேங்குது? இது ஏன் நம்ம மீடியா பேரம் நம்ம இருக்கோம்? நம்ம ஏன் இந்த விஷயத்தை வெளில கொண்டு போல, அஜிடேட் பண்ணல? இது சாதாரணமா தெரியுதுல்ல? அடுத்தவனோட உயிர் சாதாரணமா இருக்குல்ல? ஒரே ஒரு உயிர் தானே, ஒண்ணு இல்ல. ஒரு பேப்பர் ராம்ஷா கொலை வழக்குன்னா அதை பத்தி எவ்வளவு பேசுறான், எவ்வளவு விஷயம் நடக்குது. அது ஒரு உயிர் தான். செத்து போனவனும் ஒரு உயிர் தானே, ஒரு மீனவனும் உயிர் தானே, அந்த கர்ப்பிணி பெண்ணு உயிர் தானே, 13 பேர் துப்பாக்கி தோட்டல சார் அவனும் உயிர் தானே. அவனுக்கு என்னதான் வேல்யூ? ஒரு மனுஷனுக்கு ஒரு உயிருக்கு என்ன வேல்யூ? இதை யார் யோசிக்கிறது? யார் பண்றது? என் காலமே முடிஞ்சிடும் போல இருக்கு. சரியா? இத்தனை வருஷமா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதுக்கு மாற்று என்ன, தீர்வு என்ன? இதுக்கு அஜிடேஷன் எம்ப பண்றோம்? மறந்துடுறோமா? அங்க இருக்க இயக்கங்கள் என்ன பண்ணும்? ஒரு நாள் நீங்க வந்து போராட்டம் பண்ணி ரோட்ல உட்காந்தீங்கன்னா சரியாயிடுமா? இதுக்கு என்ன பண்ணணும்? தன்மான தமிழர்கள், உலகத்துக்கே வணிகத்தை சொல்லி கொடுத்தவர்கள், ஏறக்குறைய 5000 சதுர மைல்களை என்னது பிடிச்சவங்க. நாம போய் செத்துரு நாளைக்கு சாவறதுக்காக நம்ம போறோமா? மீன் பிடிக்க போறது மீனை அவன் பிடிக்க நம்ம உயிரை என்னத்த சொல்றது? ஒரு குரூயல்ட்டியான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு கப்பல் வந்து ஒரு அட்டாக் ஆயிடுச்சு. இந்த நியூஸ் நீங்க படிச்சிருப்பீங்க 1 இயர் முன்னாடி. நான் அழுது செத்து போனேன். நான் என்ன தெரியுமா, ஒரு போட்ல இருக்கவங்க ஏதோ அட்டாக் பண்ணாங்க. ஒரு சிங்கள மாலுமி, அந்த சிங்கள இதுல ஒருத்தர் ஏதோ அட்டாக் பண்ண, ஏதோ அடிச்சுட்டானு நம்ம 4 பசங்க. இந்த ஸ்டோரி வந்து மறைக்கப்பட்டிருக்கு, தெரியல, வெளில வரல. 4 பேர் அட்டாக் பண்ணிட்டு கடல்ல குதிச்சுட்டாங்க. சரியா? அவங்கள வந்து அப்படியே டீசல் ஊத்தி கொளுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, டீசல் ஊத்தி அப்படியே போட்டை கொளுத்திருக்காங்க.
யோசிச்சு பாரு, அந்த அவன் எரியும் போது அவன் வலி எப்படி இருந்திருக்கும். அது வெறும் கருகிய புணமாக கரை ஒதுங்கியது. சரி, யோசிச்சு பாரு, அது கிடைச்சா எப்படி கிடைச்சோம். அந்த அந்த குரூயல்ட்டியை நினைச்சு பாருங்க. அந்த கொலை பண்றது என்ன மாதிரி குரூயல்ட்டி இருக்கும். 1.5 லட்சம் பேரை கொலை பண்ணவன் தானே அவன். அதை வேற மாதிரி பண்றான். இந்தியா என்பது ஒரு நாடு, வல்லரசு நாடு, வேர்ல்டுலயே நம்பர் 3 அதிக பணக்காரர்கள் இருக்க நாடு. 3வது நம்மளோட எக்கனாமிக்கு நெவர் எவர் ஈக்குவல், ரைட். நம்ம ஜப்பானோட, ஜெர்மனோட, யூகே விட பணக்காரர். ஒரு வல்லரசு நாடு, தமிழனுக்கு எல்லாமே இருக்கு. கார்பரேட்ல இருந்து சுந்தர் பிச்சைல இருந்து பல கதைகள் இருக்கு, வெற்றி இருக்கு. நம்ம சிஎஸ்கேல அவங்கள கூட்டு வச்சு விளையாட விடுறோம், அவார்டு ஃபங்க்ஷன்ல ஏத்தி அழகு பாக்குறோம். நாம ஏன்டா இப்படி இருக்கோம். எங்க போனாலுமே இப்படிதானே இருக்கு. இதை பற்றி பேசணும், நான் சொல்லிட்டே இருப்பேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, நான் இதை காமனா பேசுறேன். நான் யூடியூப் ஊடகத்துல பேசுறேன். நான் என் வலியும் வேதனையும் பதிவு பண்றேன். ஒரே ஒருத்தர் இதை கேட்டு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். அபிஷியல்ஸ் இது யாருமே கேட்க மாட்டாங்களா? வாழ்க்கையில எவனுமே கேட்கவே மாட்டாங்களா? இப்ப பேசுறத கேட்க மாட்டாங்களா? அது உரைக்காதா? அந்த உயிர் வலி துடிக்காதா? எரித்து கொல்லப்படும் போது அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு எவ்வளவு கனவுகள் இருக்கும். எரிஞ்ச அந்த அந்த உடம்ப பார்க்கும்போது பெத்தவளுக்கு எப்படி இருக்கும், கட்டினவளுக்கு எப்படி இருக்கும், அவங்க அப்பா அவங்க குழந்தைக்கு எப்படி இருக்கும். இது ஏன் இந்த உணர்வுகள் இல்லை? மறத்து போனவர்கள். நம்ம பணம் பணம் பணம்னு வாழ்க்கையில நிறைய சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும். நம்ம குழந்தை எப்படி இருக்கு ஒரு பக்கம் பாருங்க. நம்ம குழந்தை எப்படி இருக்கு, அரசாள்பவர்களின் குழந்தைகள் எப்படி இருக்கு, ஒரு மீனவர்களின் குழந்தைகள் எப்படி இருக்கு. ஏன் இப்படி இருக்கு எனக்கு தெரியவே இல்லை. எரிச்சலா இருக்கு. நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் தான் மன்னிக்கணும். நீங்க 10 விஷயத்தின் மூலம் லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். பவர் ஆஃப் தாட்ஸ். முதல்ல உங்களோட எண்ணங்களை பவரா மாத்துங்கள். உங்களோட எமோஷனை இசிஎஸ் வர்சஸ் இஜிஎஸ் சொன்னேன். எமோஷனல் கைடன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னேன். அதை பயன்படுத்துங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபாலோவிங்களை பயன்படுத்தும் போது உங்களால் எது நினைக்குதோ அது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பிலீஃப் சிஸ்டம். உங்களுடைய எண்ணங்கள் உங்களோட வெற்றியில மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அடுத்தது லா ஆஃப் அட்ராக்ஷன் மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுது. உங்களுக்குமானது, உங்களுக்கும் உங்களோட எண்ணங்களுக்கும் உங்களுக்குமான அந்த அலைன்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் யூனிவர்ஸோட. அடுத்த விஷயம் அபாண்டன்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி எப்படி வரணும் அப்படின்னா, ஃபீலிங்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. எது உங்களை நெகட்டிவா நினைக்கிறீங்களோ, எது உங்களை டிஸ்டர்ப் பண்ண, அதீத காமமன் கோபமன் குரோதம், வெறுப்பு எல்லாத்தையும் அதை கம்மி பண்ணு. அடுத்தது இந்த வைப்ரேஷனல் அலைன்மெண்ட் என்பது எண்ணம் சொல் செயலை சார்ந்தது. அடுத்தது என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது 100% நம்புங்க நடக்கும். விஷுவலைசேஷன் இதுதான். அடுத்தது லெட் கோ. விட்டுருங்க. மனிதர்கள் டிஸ்டர்ப் பண்ணாங்களா விட்டுருங்க, எண்ணங்கள் டிஸ்டர்ப் பண்ணதா விட்டுருங்க. அடுத்தது கிராட்டிடியூட் பண்ணும்போது, அப்ரிஷியேட் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் ஆரா பாடி ஆரா மாறுது. இதை நீங்க கிராட்டிடியூட் பண்ணும்போது கெர்னல் போட்டோகிராஃபில தெரியும். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் தான். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது ஒரு வெற்று தத்துவம் இல்ல, பொய் இல்ல. பிளாசிபோ எஃபெக்ட் மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சத்தியமா நடக்க போகுது. சரியா? அதற்கு நம்ம சில விஷயங்களை சரியா பண்ணணும். இம்ப்ளிமெண்டேஷன் தான் சக்சஸ் இருக்கு. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். 21 நாள் கோல்டன் அவர் இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி பண்ணும்போது கண்டிப்பா நீங்கள் என்ன இலக்குகளை எதிர்பார்க்கறீங்களோ அது சத்தியமா நடக்கும். பிரபஞ்சம் பிடித்தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். See you on top.